இன்றைக்கு 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதில் முதலாவது வசனத்தை வாசிப்போம். आज हम पहला कुरिन्थियों 3 अध्याय का पहला वचन को पढ़ेंगे. The book of 1 Corinthians chapter 3 verse 1. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதில் முதலாவது வசனத்தை வாசிப்போம். पहला कुरिन्थियों 3 अध्याय के पहला वचन को हम पढ़ेंगे. இந்த வசனத்தில் பவுல் சொல்கிறார், சகோதரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று பார்க்க முடியவில்லை. और इस वचन में पौलुस कहता है, हे भाइयों मैं तुम्हें आत्मिक रीति से नहीं देख पा रहा. அவர்களை பார்த்து அவர்கள் ரெண்டு விதமாய் பிரித்து அவர் பேசுகிறார். और उस वचन में दो भाग कर कर पौलुस बताता ஒரு है. மனுஷனுடைய ரெண்டு நிலை குறித்து அவர் பேசுகிறார். एक मनुष्य की दो अनुभवों के बारे में बताता है. ஒரு ஆவிக்குரியவன் என்று காண்பிக்கிறார், இரண்டாவது மாம்சத்துக்குரியவன் என்று காண்பிக்கிறார். और पहला वो कहता है कि आत्मिक लोग और दूसरा वो कहता है शारीरिक लोग. அவர் எதிர்பார்த்தது என்றால் அவர்கள் எல்லாருமே ஆவிக்குரியவர்களாய் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்தார். पौलुस ने सोचा कि वो सभी लोग आत्मिक होंगे. அப்படி ஆவிக்குரியவர்களாய் இருப்பார்கள் என்றால் நான் இன்னும் अनेक காரியங்களை அவர்கிட்ட நான் சொல்ல வேண்டும், நான் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். वो कहता है कि अगर तुम आत्मिक होते तो मैं और भी तुम्हें ज्ञान बांटता, मैं और परमेश्वर और मैं और तुमसे कह पाता. அவர் அறிகிற ஒரு காரியம், இவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். लेकिन वहां पर पौलुस समझ गया था कि ये जो लोग थे वो शारीरिक लोग थे மிகவும் சோர்ந்து போய் அவர் மிகவும் பாரமாய் அங்க காணப்படுகிறார். और इसलिए बड़े दुख के साथ वो उस बात को कहता है. ஆனால் யார் இவர்கள், யார் அந்த மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்கிற இவர்கள் யார்? लेकिन वो शारीरिक लोग कौन थे? யாரை பார்த்து அவர் சொல்கிறார் நீங்க மாம்சத்துக்குரியவர்கள்? पौलुस किसे देखकर कहता है कि तुम शारीरिक लोग हैं? அந்த கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்க மாம்சத்துக்குரியவர்கள். उस कोरिन्थ कलीसिया के विश्वासी को देखकर पौलुस कहता है कि तुम आत्मिक नहीं लेकिन आप शारीरिक लोग हैं. சகோதரரே, அந்த சபை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், நீங்களோ மாம்சத்துக்குரியவர்கள். उस कलीसिया के विश्वासी को देखकर वो कहता है कि हे भाइयों तुम शारीरिक लोग हैं. ஆனால் அந்த சபை குறித்த ஒரு சாட்சி என்ன பார்க்கிறோம் என்றால், लेकिन उस परिवार उस कलीसिया का एक गवाही हम देखते அது हैं. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5, 6, 7வது வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், उसी पहला कुरिन्थियों पहला अध्याय के 5, 6 और 7 वचन में हम पढ़ते हैं. பவுல் அந்த சபைக்கு எழுதும்போது ஆரம்பிக்கும் போது சொல்றார், நீங்கள் யாதொரும் வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். और पौलुस उस कलीसिया के बारे में कहता है कि तुम सारे वचन और सारे ज्ञान में धनी हो. எல்லா வரங்கள் அவங்களுக்கு கிரியை செய்தது, सारे वरदान उनके पास थे எல்லா வரங்கள் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். और उनके जीवन में वरदान की कोई घटी नहीं थी. வரங்களுக்கு ஒரு குறைவில்லை. उनके वरदान की कोई घटी नहीं थी. பின்பு பார்க்கிறோம் அவர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். और वे जो लोग थे प्रभु यीशु मसीह के प्रकट होने की बाट जो रहे थे. இயேசு வெளிப்பட போகிறார், அந்த வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். यीशु मसीह के प्रकट होने के लिए वे रुके हुए थे. 5வது வசனத்திலே அவர்களுக்கு எல்லாம் உபதேசம், எல்லாம் அறிவும் இருக்கிறது, அவர்கள் சம்பூர்ணமாய் அவருக்கு போதித்திருக்கிறார். 5वां वचन में हम पढ़ते हैं कि वो सारा वचन और सारे ज्ञान से भरे हुए थे. அப்போ வார்த்தை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, उनके पास वचन था, वरदान थे இயேசுவுக்கு காத்திருக்கிறார்கள். और वे लोग यीशु मसीह की राह देख रहे थे. அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களோ மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்கிறார். लेकिन ऐसे लोगों को देखकर अब पौलुस कहता है कि तुम शारीरिक लोग हैं. அப்ப இந்த ஆறிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், और इस आराधना में हमें एक बात समझना है, நாம் எப்படிப்பட்ட ஒரு சபையை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் கூட, हम चाहे कैसे भी कलीसिया में जुड़े हो, ஒரு மனுஷன் எந்த சபைக்கு போனாலும் கூட, एक मनुष्य किसी भी कलीसिया में जाए तो भी, எத்தனை வரங்கள் அவன் பெற்றவனா இருந்தாலும் கூட, चाहे उसके जीवन में उसने कितने भी वरदानों को पाले, வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளும் அவன் கேட்டு அறிந்திருந்தாலும் கூட, चाहे कितने भी वचन को वो जानते और कितने भी वचन को समझता है, அது ஒரு மனுஷனை ஆவிக்குரியவன் என்று அது நிரூபிக்க முடியாது. वो उस मनुष्य को आत्मिक नहीं बनाता. ஹல்லேலூயா, हालेलुया. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சபைக்குள்ள ஒவ்வொருவரும் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க விரும்புகிறார். लेकिन आज परमेश्वर कलीसिया में हर एक को आत्मिक रूप में देखना चाहता है. பவுலுடைய வாஞ்சை இருந்ததோ அப்படி கர்த்தர் சபையை பார்த்து ஒவ்வொரு பேரும் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க விரும்புகிறார். जैसे पौलुस की इच्छा थी वैसे ही परमेश्वर कलीसिया में हर एक को आत्मिक रूप से देखना चाहता है. இந்த ஆராதனையில் விசேஷமாய் வேதத்துல இந்த பார்ப்போம், ஆவிக்குரியவன் என்றால் யார் என்று பார்ப்போம். आज हम देखेंगे कि पवित्र शास्त्र में आत्मिक लोग कौन है. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான் என்று நாம் பார்ப்போம். एक आत्मिक व्यक्ति कैसा होता है. முதலாவது யார் ஆவிக்குரியவன் என்றால், और सबसे पहले आत्मिक व्यक्ति कौन है. எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு குறித்து ரட்சிப்பை குறித்து ஒரு சரியான விசுவாசம் இருக்கிறதோ அவன் ஆவிக்குரியவன். और जिसके अंदर यीशु मसीह के बारे में, उद्धार के बारे में एक सही विश्वास है, वो ही आत्मिक है. இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கிற அந்த விசுவாசம் அவங்களோட ஒரு சாட்சியான வாழ்க்கை கொண்டு வர வேண்டும்.
और यीशु मसीह के भीतर जो विश्वास है उसके अंदर एक गवाही को उत्पन्न करना है அதுதான் ஒரு ஆவிக்குரியவனுடைய அடையாளமாய் இருக்கிறது. और वही एक आत्मिक व्यक्ति का एक पहचान है। அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். प्रेरितों के काम 8वां अध्याय के 13 वचन में हम एक व्यक्ति के बारे में देखते In the हैं। book of Acts chapter 8 verse 13 they read about a man who had faith and he was baptized. 8वां अध्याय के 13 वचन में एक व्यक्ति के बारे में पढ़ते जिसके अंदर विश्वास था और उसने बपतिस्मा लिया। இவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவன். वो जो था उसने विश्वास किया और बपतिस्मा लिया। முந்தி இவனுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. उसके पहले उसके अंदर वो विश्वास नहीं था। இவன் யாரா இருந்தான் என்றால் ஒரு மாயவித்தைக்காரனாய் இருந்தான். और वो जादू टोना करने वाला एक व्यक्ति था। He was a magician. அவன் சில காரியங்களை செய்து எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே பேர் பெற்றவனாய் இருக்கிறான். और जादू टोना कर कर लोगों के बीच में उसने एक अच्छा नाम कमाया था। அவருடைய அற்புதங்களை கொண்டு ஜனங்கள் பிரமிக்க வைத்தான். उसके जो चमत्कार को देखकर लोग चकित हो गए थे। ஆனால் அப்படிப்பட்டவன் அந்த பிலிப்பு அந்த சமாரியத்தில் வந்து அந்த செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களை கண்டபோது लेकिन जब उस फिलिप्पुस के साथ वहां पर समारिया में जब अद्भुतों को देखा இவனும் இயேசுவை விசுவாசித்தான். उसने भी यीशु मसीह पर विश्वास किया। அவன் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். और उसके विश्वास को देखकर फिलिप्पुस ने उसे बपतिस्मा भी दिया। हालेलुया हालेलुया। விசுவாசத்தை கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவன் और विश्वास के द्वारा उसने बपतिस्मा लिया। ஆனால் அவனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவன் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். लेकिन उसके जीवन में कोई गवाही नहीं था। அவனுடைய விசுவாசம் அவனை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகவில்லை. उसका विश्वास जो था उसे स्वर्ग की ओर नहीं ले அவனுடைய गया। விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனை பலப்படுத்தவில்லை, ஸ்திரப்படுத்தவில்லை. उसका जो विश्वास था आत्मिक रीति से उसे और उन्नति की ओर नहीं ले அவனை गया। ஆவிக்குரியவன் என்று நிறுத்தவில்லை. उसे आत्मिक नहीं बनाया। அவனுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது 18வது வசனத்துல और उसके जीवन के बारे में हम पढ़ते 18 वचन में இவன் அந்த சில காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பேதுரு அப்போஸ்தலர்கள் அந்த பிலிப்பு யோவான் செய்கிற அந்த காரியங்களை பார்க்கிறான். और उसने देखा कि प्रेरित तो वहां पर क्या कर रहे थे। அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கையை ஜனங்கள் தலையில வைக்கும்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள் என்று பார்க்கிறார். जब वे प्रेरित लोगों के सर पर हाथ रख रहे थे तब उन लोगों ने पवित्र आत्मा को पाया। இது அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. तो उस बात को देखकर वो बहुत आश्चर्यचकित हो गया। அப்போஸ்தலர்கள் ஜனங்கள் தலையில கை வைக்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். जब प्रेरित उन लोगों के सर पर हाथ रख रहे थे तो लोगों ने पवित्र आत्मा को पा लिया। அப்போ அதை கண்டபோது இவன் அந்த அப்போஸ்தலர் இடத்துல என்ன கொண்டு வருகிறான்? तब उस शमून ने प्रेरित के साथ क्या कहा? பணத்தை கொண்டு வந்து அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, இவர்களுக்கு இருக்கிற அந்த வரம் எனக்கும் கிடைக்க வேண்டும். और उसने कुछ पैसों को लेकर आया। उसने कहा कि इनके पास जो वरदान है वो मुझे भी चाहिए। நானும் ஜனங்கள் மேல கை வைக்கும்போது அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள वो வேண்டும். कहते हैं कि मैं जब लोगों के सर पर हाथ रखूं तो वे लोग पवित्र आत्मा पा ले। எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு பேர் புகழ்ச்சி வர வேண்டும். कहते हैं कि मुझे भी ऐसा एक अधिकार चाहिए, मुझे भी वो नाम कमाना है। அதாவது அவன் ஒரு சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் காணப்படுகிறான். लेकिन उसके जीवन में उसने पश्चाताप नहीं किया। பழைய வாழ்க்கையில எப்படி அவன் மாயவித்தை ஒரு மாயங்களை அந்த காரியங்களை அவன் காண்பித்தானோ, और पुराने जीवन में जैसे वो जादू टोना करता था, அந்த மாயவித்தை காரனை போல அவன் வாழ்ந்து கொண்டிருந்தானோ, जैसे जादू टोना वो करता था पिछले दिनों में, சில காரியங்களை அவன் செய்து ஜனங்களை பிரமிக்க வைத்தானோ, और कुछ चीजों को कर कर लोगों को चकित करता था। இவன் நினைத்தான் நான் பணத்தை கொண்டு நான் கூட இப்படி இன்னும் ஜனங்களை இப்படி காரியங்களை செய்ய முடியும். और उसने सोचा कि पैसे को देखकर मुझे वो अधिकार मिल जाए तो मुझे और लोग आदर करेंगे। மீண்டும் ஜனங்களை என்ன ஒரு புகழோடு பார்க்க வேண்டும். उसने सोचा कि लोग मुझे और आदर करेंगे। ஆனால் 20வது வசனத்துல அந்த பேதுரு அவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார். लेकिन 20वें वचन में पतरस ने उससे कहा, நீ என்ன நினைக்கிற இந்த வரத்தை நீ பணத்தினால சம்பாதிக்க முடியுமா? और उसने कहा क्या तुझे ये वरदान तेरे पैसों से मिल जाएगा? உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. वो कहते तेरे पैसे तेरे साथ ही नाश हो। என்ன மீன்ஸ் எப்படி மாறணும், எப்படி போக வேண்டுமா? वो कैसे नाश हो? நீ பணமும் நாசமோ நீயும் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக वो कहते तेरे पैसे तेरे साथ नाश हो। ஹalleluya हालेलुया। அவனுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாய் முடியவில்லை. और उसका जो जीवन एक गवाही के साथ खत्म नहीं हुआ, அவனுடைய விசுவாசம் ஒரு சரியான விசுவாசம் இல்லாமல் क्योंकि காணப்படுகிறது. उसके अंदर वो विश्वास सही विश्वास नहीं था। அப்படிதான் अनेகவருடைய விசுவாசம் எனக்கு ஒரு பூர்ணமான விசுவாசம் இல்லாமல் और காணப்படுகிறது. ऐसे कई लोगों के जीवन में ऐसा सही विश्वास नहीं है। அவங்களுடைய ரட்சிப்பு குறித்து இயேசு குறித்து சரியான ஒரு விசுவாசம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். और यीशु मसीह के बारे में और उनके उद्धार के बारे में सही विश्वास उनके अंदर नहीं है। சில பேர் ஞானஸ்நானம் ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்கும்போது अगर कुछ लोगों को हम पूछते हैं कि बपतिस्मा आपने क्यों लिया है, எனக்கு அந்த
குறிப்பிட்ட காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் வேணுமா वो இருந்தது. कहते कि मुझे उस कॉलेज में एडमिशन चाहिए था எனக்கு அந்த நோய் வியாதி பலவீனங்கள் अनेक நாட்களாய் மாறாமல் இருந்தது. और मेरे जीवन में जो बीमारी कमजोरी बहुत दिनों तक बदला नहीं था। அப்ப அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுங்க, அது எல்லாமே மாறிடும் என்று சொன்னாங்க. तो उस बहन ने आकर कहा कि जब तू बपतिस्मा लेगी तो उसके बाद सब कुछ बदल जाएगा। நானும் ஞானஸ்நானம் எடுத்தது என்று அப்படி சாட்சி அவர் वो சொல்கிறார்கள். कहते कि इसलिए हमने बपतिस्मा लिया है। அப்படி விசுவாசம் இருக்கிறவர்கள் அந்த சூழ்நிலையை மாறாமல் இருக்கும்போது மறுபடியும் பின்வாங்கி போவார்கள். तो ऐसे जो विश्वास के साथ बपतिस्मा लेते हैं और ऐसे जो विश्वास के साथ है उनकी परिस्थिति अगर नहीं बदलती वो पीछे हट जाते இன்னைக்கு हैं। பேர் अनेक பேர் விசுவாசத்துக்காக மீன்ஸ் அந்த அற்புதங்களுக்காக விசுவாசிக்கிறார்கள். और कई लोग आजकल परमेश्वर यीशु मसीह पर इसलिए विश्वास करते हैं कि ताकि उनके जीवन में कुछ अद्भुतों को वो देख ஒரு पाए। அட்மிஷன்காக விசுவாசிக்கிறார்கள். उनके एडमिशन के लिए वो विश्वास करने लगते ஆனால் हैं। அது அல்ல இயேசு மேல் இருக்கிற அந்த விசுவாசம். लेकिन यीशु मसीह पर जो सही विश्वास ये नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। சரியான விசுவாசம் என்னது? और सही विश्वास क्या है? இயேசு என் பாவங்களுக்காக அவர் மரித்தார். यीशु मसीह हमारे पापों के लिए அவர் मरा மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசம். और तीसरा दिन हमारे लिए जी उठा वही विश्वास है। என் பாவங்களை மன்னிக்கும்படி என்னை நீதிமான்களை ஆக்கும்படி हमारे पापों से हमें छुड़ाने के लिए हमें धर्मी ठहराने के लिए அவர் சிலுவையில எனக்காக பலியா என் பாவத்தை அவர் சிலுவையில் மேல் சுமந்தார். वो अपने पापों को उसके शरीर में उस क्रूस पर उठा लिया। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? कितने लोगों के अंदर ऐसा एक विश्वास है? என் பாவங்களை மன்னிக்கும்படியாக मेरे पापों को छुड़ाने के என்னை लिए நீதிமானாக்கும்படியாக मुझे धर्मी बनाने के लिए அவர் இந்த பூமியில வந்து எனக்காக மரித்து என் பாவத்தை சிலுவையில் மேல் எனக்காக और சுமந்தார். यीशु मसीह इस संसार में मेरे लिए आए और उस पाप को उस क्रूस पर अपने ऊपर ले लिया। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது என்ன விசுவாசம் வேணும்? और दूसरी बात कैसा विश्वास அவர் चाहिए? மீண்டும் எனக்காக வரப்போகிறார். और वो फिर हमारे लिए आने वाला அவர் है எனக்காக வந்து நான் நிச்சயம் அவரோடு கூட இருக்க போகிறேன். और हमेशा के लिए हम उसके साथ रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு இந்த விசுவாசமும் இருக்கிறது? कितने लोग के अंदर ऐसा एक विश्वास है? அவர் சபைக்காக எனக்காக மீண்டும் वो வரப்போகிறார். कलीसिया के लिए मेरे लिए फिर आने वाला है நான் அவரோடு கூட நித்தியமாய் நான் வாழப் போகிறேன். और हम उसके साथ हमेशा के लिए அப்படி रहेंगे। விசுவாசிக்கிறவர் மாத்திரம் கையில் தட்டி நன்றி இயேசுவே जो சொல்லுங்கள். विश्वास करता है ताली बजाकर परमेश्वर को धन्यवाद எனக்கு है। இப்படிப்பட்ட விசுவாசத்தை தந்தீரே உமக்கு நன்றி. और वो विश्वास जो है ऐसा सही विश्वास आपके अंदर हो அதுதான் ஒரு சரியான விசுவாசம், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய விசுவாசம். और वही एक आत्मिक मनुष्य का सही विश्वास है। அப்படிப்பட்டவர்கள் அந்த விசுவாசி நிமித்தம் ஒவ்வொரு நாளும் சாட்சியாய் வாழுவார்கள். और ऐसे जो लोग हैं विश्वास के कारण हर दिन एक गवाही के साथ जिएंगे। இரண்டாவது பார்க்கிறோம் யார் ஆவிக்குரிய மனுஷன் என்று பார்க்கிறோம். और दूसरी बात आत्मिक मनुष्य कौन है? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் पहला कुरिन्थियों 3 अध्याय उसके 3 वचन में எந்த மனுஷனுக்குள்ள ஆவின் கனிகள் காணப்படுகிறதோ जिन लोगों के अंदर आत्मा के फल है அவன்தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று பார்க்கிறோம். केवल वो ही आत्मिक लोग हैं। இந்த 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்ப பவுல் இன்னும் விவரமாய் சொல்கிறார், ஏன் நான் உங்களை அந்த மாம்சத்துக்குரியவர்கள் என்று பார்க்கிறேன். और पहला कुरिन्थियों 3 अध्याय के 3 वचन में पौलुस कहता है कि मैं तुम्हें क्यों शारीरिक रूप में देखता हूँ। வார்த்தை இருந்தாலும் கூட நீங்க மீன்ஸ் வரங்கள் பெற்றவர்கள் இருந்தாலும் கூட और तुमने तो वचन को पाया और वरदानों को पाया फिर भी உங்களுக்குள்ள நான் சில காரியங்களை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். वो कहता है कि मैं तुम्हारे अंदर कुछ चीजों को देखता हूँ। உங்களுக்குள்ள சில காரியங்கள் இருக்கிறபடியால் நான் இதை சொல்கிறேன். तुम्हारे अंदर कुछ बातें हैं इसलिए। அது எந்த காரியங்களை பார்த்தார்? वो क्या चीजें थी? பொறாமையும் வாக்குவாதம் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறது. वो कहता है कि तुम्हारे अंदर डाह जलन और झगड़ा है। எங்க இருக்கிறது பொறாமை வாக்குவாதம்? ये जो जलन कहाँ पर था? எங்க இருக்கிறது சபைக்குள்ள விசுவாசிக்குள்ள அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் பொறாமை. वो कलीसिया के अंदर उन विश्वासी के अंदर था। ஒவ்வொருவரும் ஆராதனைக்கு வரும்போது கூடி வரும்போது எல்லாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்கள். और वो कलीसिया में आकर प्रार्थना तो करते थे, துதிக்கிறவர்களா वो இருக்கிறார்கள். परमेश्वर की स्तुति करते அந்த थे வரங்கள் செயல்படுகிறது. और वो वरदान का काम कर रहे थे। ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போது அந்த பார்வை ஒரு பொறாமை நிறைந்த பார்வையா இருக்கிறது. लेकिन जब दूसरे विश्वासी को देखते थे तो जलन के साथ वो देखते थे। ஏதாவது பேச்சுகள் அது வாக்குவாதமாய் மாறுகிறது. उनके जो बातचीत एक वाद विवाद में बदल जाता था। அந்த சபை எப்போ முடியும், மற்றவர்களை பார்த்து நான் எப்போ வாக்குவாதம், நான் யார் என்று நான் எப்போ காண்பிப்பேன் என்று அப்படி இருப்பார்கள். और वो रुके रहते थे कि सभा के बाद मैं दूसरों से जाकर कुछ विवाद करूं या फिर झगड़े करूं। हालेलुया. हालेलुया। அப்போ வாக்குவாதம் அந்த விசுவாசிகள் இருக்கும் என்றால் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? तो अगर उन विश्वासी के अंदर झगड़ा तो जलन हो तो वो कैसे होते थे? ரெண்டு நண்பருக்குள்ள வாக்குவாதம் வந்தா எப்படி மாறிடுவார்கள்? अगर दो मित्रों के बीच में वाद विवाद होता तो वो कैसे होता है? ரெண்டு நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் சில நாட்களை வாக்குவாதங்கள் மீன்ஸ் ஒத்து வராமல் இருக்கும் என்றால் और अगर दो मित्र लंबे समय तक ऐसे आर्ग्यूमेंट्स करते रहते हैं எத்தனை நாட்கள்
நண்பரா இருப்பார்கள், तो कितने दिन तक वो मित्र बन सकते हैं? எதிரிகளாய் மாறிடுவார்கள். वो जो मित्र है वो दुश्मन बन जाएंगे. ஒரு குடும்பத்தை எடுத்து பாருங்கள், அந்த ஒரு ஒரு காரியத்துல அவர்கள் சொற்றுமை இல்லாமல் இருப்பார்கள் என்றால், अगर एक परिवार भी एक यूनिटी के साथ नहीं रहते हैं तो வாக்குவாதம் வந்துரும் என்றால், अगर उनके बीच में कुछ वाद विवाद आ जाता है குடும்பத்திலே பிரிவினைகள் காணப்படும். तो परिवार में भी जो लोग अलग होने लगते हैं, குடும்பத்திலே எதிரிகளாய் அவர்கள் மாறி விடுவார்கள். परिवार के अंदर ही लोग शत्रु बन जाते हैं குடும்பத்திலே பேசாமல் இருப்பார்கள். और परिवार में ही वो एक दूसरे से बात नहीं कर पाते. அப்படிதான் இந்த காரியங்கள் எங்கே பவுல் பார்க்கிறார் என்றால், और पौलुस इन बातों को कहां पर देख रहा है? சபைக்குள் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறதுனால சொல்கிறார், நீங்களோ மாம்சத்துக்குரியவர்கள். और वो कहते हैं कि मैं कलीसिया में तुम्हारे अंदर इन चीजों को देखता हूं, इसलिए तुम शारीरिक हो. हालेलुया. हालेलुया. ஒரு விசுவாசி அந்த சபையில மற்ற விசுவாசிகளை எப்படி பார்க்கிறார்? तो उस कलीसिया में एक विश्वासी दूसरे विश्वासी को कैसे देखता ஒரு है? எதிரியை போல பார்க்கிறார். एक शत्रु के समान देख रहा था. ஒரு சத்துருவை போல பார்க்கிறார். एक शत्रु के समान वो देख रहा था. ஒருவேளை அந்த சபையில ஒரு போதகர் போய் உன் சத்துருவை எல்லாம் கர்த்தர் எனக்கு அழிக்க போறேன்னு சொல்லுவார் என்றார், और अगर उस कलीसिया में वो प्रचारक कहता है कि तेरे शत्रुओं को परमेश्वर नाश करेगा, அவனுக்கு எந்த சத்துரு ஞாபகத்துக்கு வரும்? तो उनके मन में कौन से शत्रु आएंगे? ஒருவேளை பக்கத்துல பார்ப்பான், இல்ல முன்னாடி பின்னாடி பார்ப்பான், இருக்கிறான் இல்லையா? तो शायद वो बाजू में आज आगे पीछे देखेंगे कि वो शत्रु है या नहीं. अभी இன்னைக்கு अनेक பேருக்கு சத்துரு வெளியில இல்ல, உள்ளே அவர்கள் வைக்கிறார்கள். तो आज भी कई लोगों को शत्रु जो है बाहर नहीं, लेकिन कलीसिया के अंदर है. ஆனால் பவுல் அதை பார்த்து சொல்கிறார், இது ஆவிக்குரியவனுடைய அடையாளம் இல்ல, இது மாம்சத்துக்குரியவர்கள் என்று அவர் சொல்கிறார். लेकिन पौलुस कहता है कि ये जो है आत्मिक पहचान नहीं, लेकिन तुम शारीरिक लोग हैं. கலாத்தியர் 5:19 அதிகாரம் மீன்ஸ் 19வது வசனம் 20வது வசனம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, और गलातियों 5वां अध्याय के 19, 20 और 21 वचन में हम पढ़ते हैं. The book of Galatians chapter 5 19 20 21 கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம் 20 21வது வசனத்துல, और गलातियों 5वां अध्याय 19, 20, 21 और 22 वचन में हम पढ़ते हैं. பவுல் அந்த இன்னும் மீன்ஸ் ஈஸி ஆக்கும்படி ஒரு பெரிய லிஸ்ட் அவர் உண்டாக்கி கொடுக்கிறார். और वहां पर पौलुस एक बड़ी लिस्ट को देता है. மாம்சத்தின் கிரியை என்றால் எதெல்லாம் மாம்சத்தின் கிரியை என்று அவர் சுட்டி காண்பிக்கிறார். वो कहता है कि शरीर के काम क्या है. விக்கிர ஆராதனை, பிலிசுனை, பகைகள், விரோதங்கள், வைராग्यங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். वो कहता है व्यभिचार, गंदे काम, लुचपन, मूर्ति पूजा, टोना, ये सब जो शरीर के काम है. हालेलुया. हालेलुया. மாம்சத்தின் கிரியைகள் எதை சொல்கிறார்? और शरीर का काम क्या है वो कह रहा है. பகைகள், ஒரு மனுஷனை பார்த்து மற்றவர்களை பார்த்து ஒரு பகை, और दूसरों को देखकर बैर रखना. இவன் இப்படி செஞ்சிட்ட நானும் செய்வேன், और कि उसने ऐसा कर दिया तो मैं भी उल्ट करूंगा. அது டிட் ஃபார் டாட் போல நானும் செய்வேன் என்று. जैसे टिट फॉर टैट कहते वैसे मैं भी करूंगा. விரோதங்கள், வைராग्யங்கள், கோபங்கள், சண்டை, பிரிவினை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். और ईर्ष्या, क्रोध, विरोध, फूट, विधर्म, ये सारे जो है वो शरीर के काम है. 21வது வசனத்துல பொறாமைகள், வெறிகள். और 21 वचन में डाह और मतवालापन, மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு பொறாமை, दूसरों को देखकर एक जलन जो आता है. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு பொறாமை, जब परमेश्वर दूसरों को आशीष करे तो एक जलन. கர்த்தர் பயன்படுத்தும் போது ஒரு பொறாமை, जब लोग परमेश्वर दूसरों को इस्तेमाल करे तो एक जलन आता है. இப்படிப்பட்ட வெறிகள், பொறாமை எல்லாம் அது மாம்சத்தின் கிரியை என்று அவர் तो காண்பிக்கிறார். इस प्रकार के जो जलन है, जो क्रोध, विरोध है, वो केवल शरीर का काम है. हालेलुया. हालेलुया. அந்த மூத்த குமாரன் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது பார்க்கிறான், இளைய குமாரன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். और जब बड़ा पुत्र आकर देखा कि वो छोटा जो लड़का वो अब घर लौट गया था. ஆனால் அவன் அந்த பொறாமையினால வீட்டுக்குள்ள கூட பிரவேசிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். लेकिन अब वो जलन के कारण उसने कहा कि मैं घर के अंदर भी प्रवेश नहीं करूंगा. கர்த்தரிடத்தில் சொல்கிறான், நான் இத்தனை நாட்கள் உமக்காக வீட்டில் இருந்தேன். और उसने पिता से कहा कि इतने दिनों तक मैं सच्चा रहा, घर पर था. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாவது எனக்காக நீர் மீன்ஸ் கொடுத்தீரா? क्या मेरे लिए एक छोटा बकरी को भी तूने दिया है? ஈவன் எல்லாம் வேசிகளிடத்துல பணத்தை செலவழித்து அழித்து வந்திருக்கிறான். लेकिन ये तो अपने सारे पैसे को खर्च कर अब फिर लौट रहा है. இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொண்டாட்டம், இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பந்தியை போல நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். लेकिन इसलिए तो इतना सारा भोजन आयोजित किया है. அந்த பொறாமை போல ஜனங்கள் எனக்கு வாழ்ந்து கொண்டு और இருக்கிறார்கள். ऐसे ही जलन के साथ आज भी लोग जी रहे हैं. இது சொன்ன பின்பு 22வது வசனத்துல பின்பு அவர் சொல்கிறார், வேற சில கனிகளை குறித்து சொல்கிறார். और उसके बाद वो 22 वचन में कुछ और चीजों को कहता है. கனியோ என்று சொல்லி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் என்று அவர் சொல்லி वो காண்பிக்கிறார். कहता है कि आत्मा का जो फल है वो प्रेम, आनंद, मेल, धीरज, कृपा, भलाई, विश्वास, नम्रता और संयम அப்ப है. யார் ஆவிக்குரிய மனுஷன்? और वो आत्मिक मनुष्य कौन है? மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிற அந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் அல்ல. जो शरीर के कामों को करता है वो कभी आत्मिक मनुष्य नहीं हो सकता. எந்த விசுவாசி, எந்த மனுஷனுக்கு அந்த ஆவியின் கனிகள் காணப்படுகிறதோ, जिनके अंदर आत्मा के फल है, அவன்தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் கர்த்தருடைய பார்வையில காணப்படுகிறான். केवल वो ही परमेश्वर के दृष्टि में आत्मिक है. ஹalleluya. हालेलुया. எனக்கு எத்தனை பேர் சொன்னீங்க அப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் எனக்குள்ள காணப்பட लोग வேண்டும்? कह सकते हैं ऐसे आत्मा के फल मेरे अंदर हो. ஹalleluya. हालेलुया. இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறது? इस वर्ष में कितने लोग इस बात को चाहते हैं? இந்த வருஷத்துல ஆவியின் கனிகள் எனக்குள்ள
செயல்பட कि வேண்டும். इस वर्ष में आत्मा के फल मेरे अंदर काम करे। மற்றவர்களை பார்க்கும்போது அன்போடு நான் இருப்பேன். जब दूसरों को देखते हो प्रेम से हमें दोनों देखो, அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்கள் மாறுகிறார்களோ மாறவில்லையோ, चाहे वो कैसे भी हो, चाहे वो बदल रहे हैं ना बदल रहे हैं, உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் தீமை செய்தாலும் கூட, चाहे आपके विरोध में वो हानि करे உங்க तो भी, குடும்பத்துக்கு விரோதமாக பேசினாலும் கூட, आपके परिवार के विरोध में अगर बात करे तो भी, ஆனாலும் கூட நீங்க ஆவின் கனியோடு காணப்பட लेकिन வேண்டும். फिर भी आपको आत्मा के फल के साथ रहना है। ஹalleluya. हालेलुया। அவர்கள் மாறவில்லை, ஆகிய நானும் மாற மாட்டேன். और ऐसा नहीं कि वो नहीं बदले इसलिए मैं भी नहीं बदलूंगा, அப்படி அல்ல, நாம் ஒவ்வொரு பேரும் ஆவின் கனியோடு காணப்பட लेकिन வேண்டும். हर एक को आत्मा के फल के साथ रहना जरूरी है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சில வாரங்களில் ஆவின் கனிகளை குறித்து நாம் ஒன்றொன்றாய் கவனிப்போம். और परमेश्वर चाहते तो अगले कुछ हफ्ते हम आत्मा के फल के बारे में देखेंगे। பவுல் சொல்கிறான், நான் अनेक பாஷைகள் பேசுகிறதால ஆவிக்குரியவன் அல்ல. और पौलुस कहता है मैं भिन्न-भिन्न भाषा को कहता है इसलिए मैं आत्मिक नहीं। மனுஷன் பாஷை தூதர்கள் பாஷைகளை பேசுகிறதால நான் ஆவிக்குரியவன் அல்ல. मनुष्य और दूतों के भाषाओं को कहता हूँ इसलिए मैं आत्मिक எனக்கு नहीं। அன்பு இல்லாமல் இருக்கும் என்றால், यदि मेरे अंदर वो प्रेम नहीं है तो நான் ஒரு சத்தமிடுகிற ஒரு வெங்கல போல நான் காணப்படுவேன். तो बस जो आवाज करने वाले कुछ इसके सामान में रहता ஒரு हूँ, பாத்திரம் சத்தமிடுகிற காலியான பாத்திரத்தை போல மாத்திரம் एक காணப்படுவேன். खाली पात्र के समान में रहता हूँ। அப்படி ஆவின் கனிகள் நமக்குள்ள காணப்பட வேண்டும். तो ऐसे आत्मिक जो आत्मा के फल है हमारे अंदर क्रिया करना யார் चाहिए। ஆவிக்குரியவன் என்று பார்க்கும்போது और आत्मिक कौन है? மாம்சத்தின் கிரியை அல்ல, ஆவின் கனிகள் அவனுக்குள்ள காணப்பட வேண்டும். और उनके अंदर जब शरीर का काम नहीं लेकिन आत्मिक काम हो। மூன்றாவது யார் ஆவிக்குரியவன்? और तीसरी बात आत्मिक कौन है? 97 சங்கீதம் 10வது வசனத்துல அவர் சொல்கிறார், भजन संहिता 97 के 10वें वचन में वो कहता है, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, और जो परमेश्वर से प्रेम रखता है, கர்த்தரை நேசிக்கிறவர்களே, கர்த்தரின் சித்தத்தின்படி வாழ்கிறவர்களே, जो परमेश्वर से प्रेम करता है और उसके इच्छा के अनुसार जीता है। ஆவிக்குரியவர்களை நீங்க தீமையை வெறுத்து விடுங்கள். और जो आत्मिक है तुम जो दुष्ट से नफरत அந்த करो। தீமை பாவத்தை நீங்க வெறுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். वो कहता है कि तुम दुष्ट से बचते रहो और तुम दुष्ट से नफरत करो। ஒரு ஆவிக்குரியவன் யார் என்று நாம் அறியும் போது, एक आत्मिक व्यक्ति कौन है? அவன் அந்த தீமை பாவத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு வரும். जब वो बुराई को देखता है, जब वो पाप को देखता है तो उसे घृणा करता है। பாவத்தை பார்க்கும்போது மாம்சத்துல வாழ்கிற மனுஷன் அதுல அப்படியே அந்த பாவத்துல அவன் இடத்தை கொடுப்பான். जो शरीर की जो लोग है वो पाप के लिए आसानी से जगह देते हैं। ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் அந்த பாவத்தின் அந்த காரியங்களை பார்க்கும்போது, लेकिन जब एक आत्मिक व्यक्ति उस पाप को देखता அதை है அவன் வெறுப்பான், அதுல அவன் தொடராமல் அதை வெறுத்துக் கொள்வான். तो वो पाप को पसंद नहीं करता और पाप से दूर भागता है। 1 யோவான் 3:9 வசனத்துல பார்க்கும்போது, और पहला योना 3 अध्याय के 9वें वचन में पढ़ते हैं। 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல, पहला योना 3 अध्याय के 9वें वचन में, தேவனால் பிறந்த எவனும் அவன் என்ன செய்ய மாட்டான், और जो कोई परमेश्वर से जन्मा है वो क्या नहीं करता? அவன் பாவம் செய்யான் என்று பார்க்கிறோம். वो पाप नहीं करता। The one who is born of God, he will not continue in sin. जो कोई परमेश्वर से जन्मा है वो पाप नहीं करता। அவன் பாவத்துக்கு இடம் கொடு, பாவத்தை பார்த்து அவன் பிரியப்படுவதல்ல, அவன் பாவத்தை விட்டு விலகுவான் என்று वो பார்க்கிறோம். पाप को देखकर खुश नहीं होता लेकिन पाप से वो अलग हो जाता है। ஹalleluya. हालेलुया। தேவனால் பிறந்தவன் என்ன செய்வான்? जो कोई परमेश्वर से जन्मा है वो क्या करता है? அந்த பாவத்தை வெறுத்து இனி அதுல தொடர கூடாமல் அவன் இருப்பான். वो पाप से नफरत करता है और निरंतर उस पाप में नहीं जिएगा। என்றால் அவன் ஆவிக்குரியவன், ஆவியில் அவன் உணர்த்தப்படுவன், பரிசுத்த ஆவியானவர் அவனை எச்சரிப்பார். क्योंकि पवित्र आत्मा उसे चेतावनी देगा அந்த வசனத்தை வாசிக்க அவன் சுத்திகரிக்கப்படுவான். और जितना वचनों को पढ़ते हैं उतना ही वो शुद्ध होगा। இது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல என்று அது காண்பிக்கும். और वचन उसे बताएगा कि ये जो चीजें हैं वो परमेश्वर पर खुश नहीं होता। ஆனால் யார் அப்படி செய்வான் என்றால் ஆவிக்குரிய மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழுவான். जो आत्मिक लोग हैं वो इस प्रकार के जीवन को जिएंगे। ஒருவேளை ஒரு மாம்சத்தின்படி அவன் வாழுவான் என்றால், यदि वो शरीर के रूप से जिए तो எப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடிய துணிச்சலோடு ஒரு துணிகரத்தோடு அவன் செய்வான். तो चाहे जितना भी बड़ा पाप हो वो जानबूझकर करेगा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கையை பார்க்க लेकिन விரும்புகிறார். आज परमेश्वर चाहता है कि हम उस पाप से नफरत करें। ஹalleluya. हालेलुया। எத்தனை சொன்னீங்க, பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். कुछ लोग कह सकते हैं कि मैं पाप के लिए जगह नहीं दूंगा। தேவனால் பிறந்த எவனும் அவன் பாவம் செய்ய மாட்டான். परमेश्वर से जन्मा हुआ कोई भी पाप नहीं कर सकता। பாவத்துல ஒருவேளை விழுந்தாலும் கூட அதுல இருந்து வெளியே வந்து இனி நான் செய்ய மாட்டேன் மனம் திரும்பி கர்த்தருக்காக சாட்சியை चाहे वो நிரூபிப்பான். पाप में गिर जाए तो भी वो पाप से फिर वो पश्चाताप करेगा और फिर उस पाप में नहीं जिएगा। ஜக்கை குறித்து நாம் பார்க்கும்போது उस जक्कई के बारे में हम पढ़ते हैं, அவன் வாழ்க்கையில அவன் பாவமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தான். वो एक पाप भरा जीवन जी रहा था। ஆனால் இயேசுவோட வீட்டில வந்தபோது
लेकिन जब यीशु मसीह उसके घर पर आए थे இயேசுடைய வீட்டுல வந்து ரட்சிப்பு அவருடைய வீட்டுல எப்படி வந்தது என்று பார்க்கும்போது और उसके घर पर कैसे उद्धार आया, அவன் இயேசு வரும்போது அவன் எழும்பி நின்று அவன் சொல்றான், இதெல்லாம் நான் தவறா ஒரு பாவத்துல நான் இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்தேன் என்று जब यीशु मसीह उसके घर पर आया था तब उसने यीशु से कहा कि मैंने इतने सारे पापों को किया है। ஜனத்துல வஞ்சித்த அந்த பணத்தை நான் வாங்கினேன்। उसने कहा कि मैंने लोगों को धोखा देकर उनसे पैसे लिए। ஆனால் அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு இடம் கொடுத்து சொன்னான், இனி நான் இப்படி செய்ய மாட்டேன்। लेकिन उसने मन फिराया और उसने कहा कि इसके बाद मैं ऐसा नहीं करूंगा। அவன் 4 மடங்கு மறுபடியும் கொடுக்க கூட அவன் ஆயத்தமா இருந்தான்। और उसने कहा कि मैं 4 गुना पैसा अब सभी को लौटा दूंगा। சரியான மனம் திரும்புவது மீன்ஸ் எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புவது? और एक सच्चा मन फिराव क्या होता है? மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் தொடர்வது, மறுபடியும் விட்டுட்டு தொடர்வது, அப்படி அல்ல। छोड़कर फिर एक बार उसी में जाना वो सच्चा मन फिराव नहीं ஒரே है। தடவை விடுறது அது மீன்ஸ் விட்டதா இருக்க வேண்டும்। लेकिन एक बार अगर छोड़ दिया तो वो हमेशा के लिए उसे छोड़ देना है। हालेलुया हालेलुया। अनेक பேருக்கு அப்படிப்பட்ட சில அனுபவங்கள் பழக்கங்கள் உண்டு। और बहुत सारे लोगों के जीवन में ऐसा एक अनुभव है, விழுவார்கள் எழும்புவார்கள், விழுவார்கள் எழும்புவார்கள்। वो गिरते फिर उठते, गिरते फिर उठते हैं। ஆனால் அது சரியான ஒரு மனம் திரும்புதல் அல்ல। लेकिन वो जो एक सच्चा पश्चाताप नहीं है। ஜக்கை ஒரே நேரத்துல எழும்பி அவன் சொல்றான், இனி இதற்கு பின்பு என் வாழ்க்கை மாறிட்டு। जक्कई ने एक ही बार कहा कि इसके बाद मैं ऐसा नहीं நான் करूंगा। இனி மறுபடியும் அதை செய்ய மாட்டேன்। उसने कहा कि इसके बाद मैं वो पाप नहीं करूंगा। மத்தேயு 5வது அதிகாரம் 30வது வசனத்துல இயேசு அதைதான் அவர் காண்பிக்கிறார்। और मत्ती 5 के 30 में इसी बात को यीशु मसीह बताते हैं। In Matthew chapter 5 verse 30, that is what the repentance which God expects from us. और मत्ती 5 के 30 में ऐसा एक पश्चाताप जो यीशु मसीह हमसे चाहता है। உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால், यदि तेरा दाहिना हाथ तुझे ठोकर खिलाए, if your right hand is committing sin, यदि तेरा दाहिना हाथ पाप करता what you है have to means என்ன செய்ய வேண்டும்? तो तुझे क्या करना है? தரித்து எரிந்து போடு, வெட்டி எரிந்து போடு என்று சொல்கிறார்। वो कहते हैं उसको काट कर अपने पास से फेंक दे। You have to cut it and throw it away. उसको काट कर फेंक दे। அது என்னத்தை காண்பிக்க விரும்புகிறார் என்றால், और ये क्या बताता है? ஒரு மனுஷன் பாவத்தை அவன் பார்க்கிறான், ஒரு ரட்சிக்க ஆவிக்குரியவன் பாவத்தை பார்க்கிறான் என்றால், और कोई आत्मिक व्यक्ति पाप करता है तो மறுபடியும் அவன் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறான் என்றால், तो यदि बार-बार वो पाप के लिए जगह देता है, பாவத்திலே விழுகிறான் என்றால், अगर वो बार-बार उस पाप में गिरता है, அவன் அதை கண்டுபிடிக்க வேண்டும்। அதுடைய அந்த அடிப்படை அந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும்। तो उस पाप का जो जड़ है उसे पकड़ना है। அந்த பாவத்தின் வேரை அவன் கண்டுபிடிக்க வேண்டும்। उस पाप के जड़ को उसे पकड़ना है। அந்த வேரிலிருந்து அதை புடுங்கி அதை அழித்து போட வேண்டும்। और उस जड़ को पूरी तरीके से निकाल कर उसे फेंक देना है। அதுதான் அவர் சொல்றார், கை உனக்கு இடர் உண்டாக்கும் என்றால் கையை நீ வெட்டி அதை தூர போடு। और इसलिए कहता है यदि तेरा दाहिना हाथ तुझे ठोकर खिलाए तो उसे तू काट कर फेंक दे। हालेलुया हालेलुया। ஒருவேளை மாத்திரம் அந்த கையை 2 அடித்து விடு என்று சொல்லியிருப்பார் என்றால், और यदि यीशु मसीह कहते कि तेरे हाथ को बस तू एक बार मार दे, என்ன நடக்கும்? तो क्या होता? கொஞ்ச நேரம் வலித்து கொண்டு இருக்கும்। तो कुछ समय के लिए हाथ दर्द देगा। ஒரு 2 வாரம் கொஞ்சம் வலி வேதனையோடு காணப்படும்। शायद 2 हफ्तों के लिए वो हाथ दुखेगा। அது ஆறின பின்பு, அது கொஞ்சம் குணமான பின்பு, लेकिन जब वो हाथ ठीक हो जाता है, மறுபடியும் அந்த கையை பாவத்துக்காக பாவம் செய்யும்। वो जो हाथ है फिर एक बार पाप करने लगेगा। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் பார்ப்போம் என்றால், இதனாலே நான் பாவத்தில் விழுகிறேன்। और ऐसे हमारे जीवन में जब हम कुछ चीजों को देखते हैं जिसके कारण हम पाप करते हैं, இந்த குறிப்பிட்ட நபரினால நான் பாவத்தில் வாழுகிறேன்। और अगर कोई ऐसा मित्र है या कुछ लोग हैं जिनके कारण आप पाप இந்த करते हैं, குறிப்பிட்ட இடங்கள்ல போகும்போது என் வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் வருகிறது। और कुछ जगहों में जाकर अगर आप पाप करते என் हैं, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் போகிறேன் என்று நான் பார்க்கும்போது, और कुछ चीजों के कारण आपके जो आत्मिक जीवन में आप पीछे हट रहे हैं, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வேரோடு கூட அறுத்து நாம் போட வேண்டும்। तो ऐसे हर चीजों को जड़ के साथ हमें निकाल कर फेंक देना है। हालेलुया हालेलुया। எத்தனை சொன்னாங்க அப்படி நான் வேரோடு நான் வெட்டி அதை தூர போட कि போகிறேன்। लोग कहते हैं कि मैं जड़ के साथ उसे निकाल कर फेंक दूंगा। எது வரைக்கும் நீங்க தூர போடாமல் இருப்பீர்களோ, जब तक आप उसे फेंक नहीं पा रहे அதை हैं, வச்சு நான் அதை மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களோ, आप सोच रहे हैं कि उसके साथ ही मैं चला लूंगा, மறுபடியும் விழுகிற எழும்புகிற சில நிலைமைகள் காணப்படலாம்। तब तक आप नीचे गिरेंगे और फिर उठेंगे और फिर से गिरेंगे। சில நண்பர்கள் தேவையில்லாத சில கான்டாக்ட்ஸ் நம்முடைய போன்ல இருக்கும் என்று, अगर ऐसे कोई कॉन्टेक्ट हो जो आपको नहीं जरूरत है, நீங்க நினைக்கலாம் நான் மெசேஜ் பண்ண மாட்டேன்னு நினைக்கலாம்। आप सोचेंगे कि मैं तो इनसे बात नहीं करूंगा, मैसेज नहीं करूंगा। ஆனால் இன்னைக்கு ஒருவேளை மெசேஜ் பண்ணாமல் இருக்கலாம்। लेकिन आज अगर आप मैसेज ना करें तो भी அந்த நம்பர் இருக்க ஒருவேளை சில நாட்களுக்கு பின்பு அந்த டெம்ப்டேஷன் வரும்போது, उनका जो नंबर आपके कॉन्टैक्ट्स में है तो एक दिन जो ऐसे कुछ एक टेम्पटेशन आएगा, மறுபடியும் பாவத்துக்கு இடம் கொடுக்கிற ஒரு காரணமாய் மாறிவிடும்। और एक लालच आएगा और आप पाप के लिए जगह दे देंगे। கர்த்தர் சரியான மனம் திரும்பல் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்। लेकिन आज परमेश्वर एक सच्चा पश्चाताप को हमसे चाहता है। हालेलुया हालेलुया। ஆவிக்குரியவன் யார் என்று பார்க்கும்போது, वो आत्मिक लोग कौन है? அவன் பாவத்தை வெறுக்கிறவனாய் இருக்க வேண்டும்। वो आत्मिक जो व्यक्ति है वो पाप से नफरत करेगा, பாவத்தை விட்டு விலகுகிறவனாய் இருக்க வேண்டும்। वो पाप से दूर हटेगा, பாவத்தில் தொடராதவனாய் இருக்க வேண்டும்। और वो निरंतर पाप में नहीं जिएगा। எத்தனை சொல்றீங்க
சொல்லுவாங்க அப்படி நான் பரிசுத்தமாய் கர்த்தருக்காக வாழுவேன். कितने लोग कह सकते हैं कि मैं ऐसे मैं पवित्र जीवन परमेश्वर के लिए जीऊंगा। அடுத்ததாவது பார்க்கும்போது और अगली बात हम देखते हैं யார் ஆவிக்குரியவன் என்று பார்க்கும்போது आत्मिक व्यक्ति कौन है। உலகத்தை வெறுக்கிறவன் அவன் ஆவிக்குரியவன். जो संसार से नफरत करता है वो आत्मिक व्यक्ति ஒரு है। மனுஷன் உலகத்தை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிப்பான் என்றால் अगर एक व्यक्ति उस संसार से ज्यादा प्रेम करने लगता है அவன் ஆவிக்குரியவன் அல்ல மாம்சத்துக்குரியவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். तो वो आत्मिक नहीं लेकिन शारीरिक व्यक्ति है। 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே யோவான் சொல்லுகிறார். पहला योना दूसरा अध्याय के 15 वचन में योना कहता है 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே और पहला योना दूसरा अध्याय के 15 वचन में நீங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட तुम न संसार में जीते हैं तो உலகத்திலும் உலகத்திலுள்ள வைகளும் நீங்க அன்பு கூறாதீர்கள் என்று சொல்கிறார். तुम न तो संसार से और न संसार की वस्तुओं से प्रेम रखो। நீங்க எந்த இடத்துல உலகத்துல இருந்தாலும் கூட आप संसार में चाहे जहां पर भी हो இந்த உலகத்தை இதுல இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க அன்பு கூறக்கூடாது, நேசிக்க கூடாது. वो कहते हैं कि इस संसार से और न तो संसार के किसी भी वस्तुओं से प्रेम रखो। எந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்து காரியங்களை உலகத்தை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறானோ और जो कोई इस संसार से और संसार के वस्तुओं से प्रेम रखता है அவனிடத்துல தேவனுடைய அன்பில்லை, அவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் காணப்பட மாட்டான். उसमें पिता का प्रेम नहीं है और वो आत्मिक मनुष्य नहीं है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் நான் உலகத்தை நேசிக்க மாட்டேன், कितने लोग कहते हैं कि मैं इस संसार से प्रेम नहीं நான் करूंगा அவரை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நேசிப்பேன். लेकिन केवल उस पिता परमेश्वर से प्रेम करेंगे। அந்த பவுல் அந்த பிலிப்பியர் 3:7வது வசனத்துல சொல்லும்போது சொல்லுகிறார். फिलिपियों 3 अध्याय के 7वें वचन में पौलुस कहता है பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுகிறார். फिलिपियों 3 अध्याय के 7वें वचन में நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உலக காரியத்தை ஒரு பெரிய ஒரு 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 காரியமாய் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். वो कहते हैं कि मेरे उद्धार से पहले संसार की चीजों को मैं बहुत एक लाभ की जैसे गिनता था। ஒரு லாபமான ஒரு எனக்காக ஒரு மேன்மையான ஒரு காரியங்களை நான் பார்த்தேன். और उसने कहा कि इस संसार की जो चीज मुझे बहुत बड़े लगते என் थे। அறிவு, என் ஞானம், என் எல்லாம் காரியங்கள் என்னுடைய அந்த வரங்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது वो कहता है मेरे जो बुद्धि ज्ञान मेरे सारे वरदान को जब मैं देखा था அதெல்லாம் நான் பார்க்கும்போது அதை ஒரு பெரிய லாபமாய் எண்ணிக்கொண்டேன். वो सारी बात मेरे लिए लाभ की थी। எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எல்லாம் இப்ப நான் கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். लेकिन कहता है कि अब मैं मसीह के कारण हानि समझ लिया हूँ। அவர் 11வது வசனம் அதை நான் விட்டு அது குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். 11 वचन में कहते हैं कि एक कूड़े के समान अब मैं उसे देखता हूँ। ஹalleluya हालेलुया। எதெல்லாம் உலக காரியத்தை அவருடைய படிப்பு அவருக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் காண்பிக்கும்போது சொல்ல இது எல்லாமே நான் எனக்கு ஒன்றுமே இல்லை. और उसके सारे नाम जो उसने कमाया था, जो बुद्धि और ज्ञान थे, उस सारी चीजों को कहता है कि अब मैं उसे तुच्छ जानता हूँ। எப்படி அவரால சொல்ல முடிகிறது? और इस बात को कैसे कह அந்த पाया? உலகத்து மேல ஒரு வெறுப்பு வந்ததனால தேவன் மேல வந்த அந்த பிரியத்தினால क्योंकि वो संसार से नफरत करने लगा और परमेश्वर से प्रेम करने இந்த लगा। உலகம் எனக்கு ஒன்றுமே இல்லை, அவர் வைத்திருக்கிற காரியங்களோ அது மேன்மையானவைகள் वो என்று कहता है कि ये जो பார்க்கும்போது संसार है वो तो मेरे लिए कुछ भी नहीं, लेकिन परमेश्वर ने जो चीजों को रखा है वो मेरे लिए बहुत அவர் लाभदायक வைத்திருக்கிற है। பெரிதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது जब उसने उन आत्मिक आशीषों को देखा, அவர் வைத்திருக்கிற नित्य जीवन பார்க்கும்போது परमेश्वर ने जो अनंत जीवन उसके लिए அவர் रखा था, வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை பார்க்கும்போது और जब धर्मी जो मुकुट को परमेश्वर ने रखा था, அவர் சொல்கிறார் இதெல்லாம் நஷ்டம், குப்பை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. वो कहता है कि जो संसार के सारे चीज है वो व्यर्थ இன்னைக்கு है। காண்கிற இந்த உபத்திரங்கள் வரப்போகிற அந்த மகிமைக்கு ஒப்பானவைகள் என்று அல்ல என்று நாம் அறிய வேண்டும். और हमें भी समझना है कि संसार में जो कष्ट है, जो नुकसान है, वो जो महिमा हमारे लिए रखा है उसके सामने कुछ भी नहीं है। ஆகையால் அவர் சொல்கிறார் நீங்க பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். और इसलिए वो कहता है कि तुम संसार में नहीं लेकिन ऊपर की चीजों वस्तुओं पर ध्यान लगाओ। ஹalleluya. हालेलुया। யார் ஆவிக்குரிய மனுஷன்? और आत्मिक मनुष्य कौन அவன் है? உலகத்துல வாழ்ந்தாலும் கூட அவனுடைய அந்த நினைவு, அவனுடைய யோசனை எல்லாம் உலக காரியங்களே இருக்காது. वो चाहे संसार में जिए लेकिन उसके जो सोच विचार इस संसार के बारे में नहीं। இன்னைக்கு சாத்தான் अनेक பேருக்கு அந்த உலகத்தை குறித்து அந்த எல்லாம் அந்த மாயங்களை அவன் காண்பித்துக் और கொண்டிருக்கிறான். आजकल जो शैतान लोगों के अंदर संसार के जो चीजों को, संसार के प्रेम को रखता है, அவன் ஆசை கொண்டு வருகிறான். पैसों की लालच को लाता है, சில காரியங்களை அவன் அந்த இந்த உலக காரியங்களை கொண்டு அதுல சிக்கிக்கொள்ள வைக்கிறான். कुछ संसार की चीजों को, वस्तुओं को लेकर आता है और उसमें लोगों को फंसाता சில है। பேருக்கு அந்த வேலை ஒரு அடிமைத்தனத்தை போல कुछ காணப்படுகிறது. लोगों का जो काम है, नौकरी, एक वो गुलाम जैसा हो जाते அந்த हैं। தேவனுக்கு கொடுக்க அந்த முக்கியத்துவத்தை வேலைக்கு கொடுக்கிறார்கள். और जो परमेश्वर को महत्व देना है वो उस काम को देते हैं। தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த நேரத்தை இப்ப பிசினஸ்க்காக கொடுக்கிறார்கள். परमेश्वर के लिए जो समय देना है वो अपने व्यापार के लिए देते हैं। தேவனுக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை மீன்ஸ் முக்கியத்துவம் இப்ப மற்ற காரியங்கள் உலக நண்பர்களுக்கு கொடுக்கிறார்கள். परमेश्वर के लिए जो समय, जो महत्व देना है वो अपने दोस्तों को, मित्रों को देते हैं। பணம் அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. और पैसा जो है उन पैसों पर भरोसा रखने लगते हैं, ஜனங்கள் அவங்களை பிரியப்படுத்துகிறார்கள். क्योंकि लोग उन्हें और खुश करते हैं। ஆகையால் அவர்கள் இந்த உலகத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். और इसलिए आजकल लोग जो है संसार से प्रेम करने लगे हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு ஐஸ்வர்யவான்
சொல்லுகிறான், அவன் சொல்ற ஆத்மாவே நீ அநேக நாட்களாக நல்ல சந்தோஷமாய் திருப்தியை மகிழ்ந்துரு. और धनी एक व्यक्ति कहता है कि तो मेरे आत्मा तो बहुत खुश रहे, आनंदित रहे, அவனுக்காக அதிகமாய் சேர்த்து வைத்தேன். मेरे लिए तेरे लिए तो मैंने बहुत कमाया है। இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லுகிறான். कहता है तू अच्छे से खा पी और खुश रहे। ரொம்ப சேர்த்து வச்சிட்டேன், உனக்கு ரொம்ப இருக்கிறதுன்னு சொல்லுகிறான். कहता है कि मैंने बहुत जमा कर लिया तेरे लिए। யாரு சொல்லுகிறான்? ये किसने कहा? ஒரு மனுஷன் அவனுக்கு சொந்தத்துல ஆத்மாவை பார்த்தவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். एक मनुष्य अपने ही प्राण को देखकर कहता है। தேவன் அவனை பார்த்து சொன்ன மதிகேடனே இன்னைக்கு உன் ஆத்மாவை விட்டு பிரியும் என்றான். लेकिन परमेश्वर ने उससे कहा कि यदि आज तेरा जो प्राण निकल जाए तो எங்க போவாய்? நீ சேர்த்து வச்சதை நீ என்ன செய்ய போகிறாய்? तो तूने जो कुछ इकट्ठा किया वो कहाँ जाएगा और तू क्या करेगा? ஹalleluya. हालेलुया। நாம் சேர்த்து வைக்கிற எல்லாமே நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் மாறி போகும். तो इसलिए हम जो कुछ जमा करते हैं इस संसार में वो व्यर्थ होने वाला है। உலகத்தில் நீங்க சேர்த்து உங்களுக்காக சேர்த்து வைக்கிறது इस संसार में जो कुछ आप अपने लिए जमा அது करते हैं உங்களுக்கு கிடைக்காமல் அது போக வேண்டும். वो आपका कभी नहीं होने वाला ஆனால் கர்த்தருக்காக மேலானவைகளை நம்ம தேடுவீர்கள் என்று. लेकिन परमेश्वर के जो स्वर्गीय चीजों पर हम ध्यान रखते हैं மேலான காரியங்களை நீங்க சுதந்தரித்துக் கொள்வீர்கள். तब परमेश्वर ऊंचा जो स्वर्गीय चीजों को हमें देगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொன்ன கீழானவைகளை மேலானவைகளை நான் நாடுவேன். कितने लोग कह सकते हैं कि संसार के चीजों पर है लेकिन स्वर्गीय चीजों पर मैं ध्यान लगाए ரெண்டு रहूंगा। ராஜாக்கள் 5வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கிறோம். और दूसरा राजा 5वां अध्याय उसके 27 वचन में, ரெண்டு ராஜாக்கள் 5வது அதிகாரம் 27வது வசனத்துல दूसरा राजा 5वां अध्याय के 27 वचन में அந்த ஒரு மனுஷன் கேயாசியை குறித்து பார்க்கிறோம். அவன் குஷ்டரோகியாய் அங்கு காணப்படுகிறான். वहां पर उस गयास नाम के व्यक्ति के बारे में देखते हैं जो कुष्ठ रोग जो कोढ़ी हो गया இவன் था। ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. वो कोई साधारण सा व्यक्ति नहीं था। இவன் யாருடைய வேலைக்காரனா இருந்தான்? ये किसका दास था? எலிசாவின் வேலைக்காரனா இருந்தான். वो एलिशा का एक दास था। ஆனால் ஒரு காலத்துல எலிசாவும் ஒரு வேலைக்காரனா தான் இருந்தார். लेकिन एक समय में एलिशा भी किसी का दास था। எலிசா யாருடைய வேலைக்காரரா இருந்தார்? एलिशा किसका दास था? எலியாவுக்கு வேலைக்காரரா இருந்தார். एलिशा जो था एलिया का दास था। ஆனால் எலிசா எப்படி மாறினார் என்று பார்க்கும்போது लेकिन एलिशा कैसे बदल गया था? எலியாவை பார்க்கிலும் அவர் ரெட்டிப்பான அந்த அற்புதங்களை அவர் செய்தார். एलिया से बढ़कर उसने दुगना चमत्कार अद्भुतों किया। ஆவின் ரெட்டிப்பான வரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். एलिया के आत्मा से दुगना उसने पा लिया அந்த था। வாஞ்சை இருந்தது, எலியா எப்படி செய்ய முடியும் என்றால் நான் இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக செய்ய வேண்டும். और इसके अंदर एक चाहत था कि अगर एलिया ने इतना किया तो मैं उससे ज्यादा परमेश्वर के लिए करूंगा। இந்த ஜனங்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் எலியாவின் ரெட்டிப்பான அந்த ஆவின் வரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். उसने सोचा कि लोगों के साथ मैं अगर मैं सेवकाई करूं तो मुझे एलिया से ज्यादा आत्मा की जरूरत है। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் யாரு? கேயாசி. लेकिन अब उस एलिशा का जो सेवक था वो गेहाजी இந்த था। கேயாசி ஒரு சரியான ஒரு வேலைக்காரன் இருந்திருப்பான் என்றால் अगर वो गेहाजी एक अच्छा सेवक होता இவன் எப்படி மாறி இருக்க வேண்டும்? तो उसे कैसे बदलना था? அந்த எலிசாவை பார்க்கிலும் ஒரு 2 மடங்காவது 4 மடங்காவது அதிகமாக அவன் கர்த்தருக்காக எழும்பிருக்க तो வேண்டும். उसे एलिशा से भी बढ़कर दुगना परमेश्वर के लिए उसे कुछ करना था। ஹalleluya. हालेलुया। 1 2 மாறினது 2 எவ்வளவு மாறி இருக்க வேண்டும்? अगर 1 2 में बदला तो 2 को कितने में बदलना था? நாலாவது குறைந்தது 2வது இருந்திருக்க வேண்டும். और 4 नहीं तो 2 तो होना चाहिए था। ஆனால் இவனுடைய வாழ்க்கை சாட்சியில்லாமை மாறி போனது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு நோய் அது அவனை தள்ளி வைத்துக்கிற ஒரு நோயை மாறி போனது. गेहाजी के जीवन में एक बीमारी आई और उसका जो अंत था वो बहुत ही भयानक था। எதனால இப்படி வந்தது? ऐसा क्यों हुआ? அவனுக்குள்ள அந்த பண ஆசை சாத்தான் கொண்டு வந்தது. क्योंकि उसके अंदर शैतान ने पैसों के लालच को लाया। உலகத்தின் பிரியம் அந்த பணம் ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் என்றால் अगर पैसों का लालच एक मनुष्य के अंदर आता है அந்த तो உலக ஆசை பண ஆசை அந்த மனுஷனை ஆவிக்குரியவனால ஒரு அந்த உலகத்துல சிக்கிக்கொள்ள तो வைக்கும். पैसों का जो लालच है एक मनुष्य को आत्मिक नहीं लेकिन शारीरिक बना देता है। எத்தனை பேர் சொல்றீங்க நான் பணத்து மேல ஆசை இருக்க மாட்டேன்? आज के लोग कह सकते हैं कि मैं पैसों पर ज्यादा प्रेम नहीं रखूंगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரோ और परमेश्वर हमें जो कुछ दिया है, கர்த்தர் எதை நமக்கு கொடுக்கிறார் அதுல சந்தோஷமா நம்ம இருக்க परमेश्वर வேண்டும். हमें जो कुछ देता है हमें उसमें खुश रहना है। ஹalleluya. हालेलुया। அவர் இருக்கிற ஒரு சின்ன வீடு அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வீட்டா இருக்கும். और अगर एक छोटा घर है वो छोटे घर को परमेश्वर आशीष அவர் करेगा। இல்லாத ஒரு பெரிய வீடு अगर यीशु मसीह जिस घर में एक बड़ा घर में नहीं है அது तो எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு வீடாய் மாறி போகும். वो जो बड़ा घर है वो भी कोई काम का नहीं होगा। ஹalleluya. हालेलुया। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். और सबसे पहले परमेश्वर के राज्य को उसके धर्म को खोजिए அப்பொழுது எல்லாமே கூடவே तो கொடுக்கப்படும். उसके साथ सब कुछ परमेश्वर आपको देगा। எத்தனை பேர் சொன்னா நான் அவரை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் தேடுவேன்? आज के लोग कह सके मैं केवल परमेश्वर को हर दिन खोजूंगा। கரையில் தட்டி நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद நான் दें। உம்மை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் தேடுவேன். कहो परमेश्वर केवल तुझे मैं हर दिन உம்மை खोजूंगा, பிரியப்படுத்துவேன். तुझे खुश करने உமக்கு के लिए மகிமை செலுத்துவேன். तेरी महिमा करूंगा। தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம் என்றால் இது எல்லாமே நமக்கு கூடவே கொடுக்கப்படும். और जब हम परमेश्वर के राज्य को खोजते तो सारे जो चीजें हमें दिए जाएंगे। ஆனா ஜனங்கள் முதலாவது இதை தேடி பின்பு நினைக்கிறார்கள் கர்த்தரை தேடலாம் என்று. लेकिन सारे लोग जो सोचते हैं कि हम पहले इन चीजों को ढूंढेंगे उसके बाद परमेश्वर को ढूंढेंगे, அது ஒரு
ஒரு ஆகாத காரியம். ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்துல போய் சேருவது அது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். लेकिन ऐसा कभी होगा नहीं। நாம் அடுத்தது பார்க்கும்போது யார் ஆவிக்குரியவன்? और अगला हम देखते हैं कौन आत्मिक है। வார்த்தையை வாஞ்சித்து மீன்ஸ் அதை நேசிக்கிறவன், அதை கீழ்ப்படிக்கிறவன் அவன் ஆவிக்குரியவன். जो वचनों से प्रेम करता है, उसे समझकर जांचता है, वो आत्मिक है। 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். और पहला कुरिन्थियों 2 अध्याय के 14 वचन में 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13 14 வசனத்துல ஒரு ஜென்ம சுபாவமுடைய மனுஷன் என்று பவுல் காண்பிக்கிறார். पहला कुरिन्थियों 2 अध्याय के 14 वचन में पौलुस कहता है, பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்களிடத்துல பேசுகிற இந்த வார்த்தைகளோ நான் சுயத்தில் பேசுகிறோம் அப்படி அல்ல. और वो कहता है कि जो वचन हम तुमसे कहते हैं वो हमसे ऐसे नहीं कि हम हमारे लिए कह रहे हैं, நம்முடைய ஞானத்தை கொண்டு பேசுகிறோம் அப்படி அல்ல. और हमारे बुद्धि के द्वारा हम बात करें, ऐसा नहीं। பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். और 13 वचन में कहता है कि पवित्र आत्मा की जो सिखाई हुई बातों को हम कहते हैं। எவ்வளவுதான் கத்தி எவ்வளவுதான் சத்தமாய் பேசினாலும் கூட, चाहे हम कितने भी आवाज उठाकर बात करें तो भी, எவ்வளவுதான் ஆழமாய் அதை கொண்டு வந்து பேசினாலும் கூட, चाहे कितने भी गहराइयों के साथ हम समझ पाए तो भी, எவ்வளவுதான் ஈஸியா அது காண்பித்தாலும் கூட, और कितने भी आसानी से हम बताए तो भी, ஜென்ம சுபாவமுடைய மனுஷன் அதை அவன் மீன்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது. जो शारीरिक मनुष्य उस वचन को कभी समझ नहीं पाएगा, ஏனென்றால் அவனுக்குள்ள மீன்ஸ் அவன் ஆவிக்குரியவன் அல்ல, क्योंकि वो आत्मिक नहीं है। அவன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். वो आत्मिक रीति से उसे ग्रहण नहीं कर पाता। 15வது வசனம் சொல்றார், ஆவிக்குரியவன் யார் என்று சொல்லும்போது, और 15 वचन में कहते हैं कि आत्मिक लोग कौन है? அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவனை நிதானிக்கிறவன். जो आत्मिक लोग है वो सब कुछ जांचते हैं, கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியம் வைத்து அதை ஆராய்ந்து அதை நிதானித்து அவன் பார்க்கிறான். वो परमेश्वर के वचनों से प्रेम करते हैं और वचनों को जांचते हैं। ஆவியோட உதவியோடு அந்த வசனத்தை அவன் கவனித்து அவன் பார்க்கிறான். आप पवित्र आत्मा के मदद से उन वचनों को वो जांचते हैं। हालेलुया, हालेलुया। ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்ன அடையாளம்? और आत्मिक मनुष्य को क्या पहचान அந்த है? வசனத்தை ஒரு விருப்பத்தோட ஒரு வாஞ்சையோட அவன் கேட்பான். वो बड़े चाहत के साथ उन वचनों को सुनते அதை हैं, ஆராய்ந்து அவன் கவனித்து அவன் நிதானிப்பான் என்று उन பார்க்கிறான். वचनों को वो जांचते और समझते हैं। हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் சொல்லுங்க, வசனத்தை அப்படி நான் பிரியத்தோடு நான் அப்படி ஆராய்ந்து அதை கவனமாய் நான் कितने கேட்கிறேன். लोग कहते हैं कि मैं भी बड़े चाहत के साथ उन वचनों को सुनूंगा। ஒரு கதையை போல அல்ல, एक कहानी के समान नहीं, ஒரு மனப்பாடமான கதையை போல அல்ல, एक कहानी के जैसा जो अपने याद के वैसा नहीं, அது மிகவும் ஆராய்ந்து மீன்ஸ் கர்த்தர் என்ன பேசுகிற ஆவியோட உதவியோடு நம்ம அதை வாசிக்க लेकिन வேண்டும். आत्मा की मदद से हमें जांचना कि परमेश्वर हमसे क्या कहना चाहता है। ஆவிக்குரிய மனுஷன் தான் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். और केवल जो आत्मिक मनुष्य है उन वचनों को और ध्यान देगा। हालेलुया, हालेलुया। நீங்க ஆவிக்குரியவனா இல்ல ஆவிக்குரியவன் இல்லை என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், यदि आप आत्मिक हो या नहीं हो, अगर आपको पहचानना है तो உங்களுக்கும் வசனத்துக்கு இருக்கிற அந்த நேரத்தை நீங்க பார்த்து கொள்ளும்போது, आप वचनों के लिए कितना महत्व देते हैं, உங்களுக்கும் அந்த வசனத்துல இருக்கிற அந்த ஞானத்தை கூட நீங்க பார்க்கும்போது, आप वचनों को कितना महत्व देते हैं, நீங்க அறிந்து கொள்ள முடியும் நீங்க ஆவிக்குரியவர்களா இல்ல மாம்சத்துக்குரியவர் என்று அறிந்து கொள்ள முடியும். और उसके द्वारा आप समझ सकते हैं कि आप आत्मिक हो या नहीं हो, ஆவிக்குரியவனுக்கு இந்த வசனம் தான் ஜீவனா இருக்கிறது. क्योंकि जो आत्मिक मनुष्य है उनके लिए वचन ही जीवन है, வார்த்தை தான் பலனா இருக்கிறது. और जो वचन है वही हमारे लिए बल है, வார்த்தை தான் சந்தோஷத்தை கொடுக்கிறது. और वचन ही उन्हें आनंद देता है, வார்த்தை தான் தைரியத்தை கொடுக்கிறது. और वचन ही उन्हें बल देता है। எத்தனை பேர் சொன்னீங்க வார்த்தை தான் எனக்கு எல்லாமே? कितने लोग कहते हैं कि वचन ही मेरे लिए सब कुछ है। கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ताल पर परमेश्वर को धन्यवाद உம்முடைய है। வார்த்தையை பிரியமாய் நான் வாழுவேன். परमेश्वर तेरे वचन के लिए और मैं महत्व दूंगा, உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நான் வாசிப்பேன். तेरे वचनों को हर दिन मैं पढ़ूंगा। ஹalleluya, हालेलुया। மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी से नहीं, அவருடைய வாயினால் வருகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் அவன் பெற. लेकिन उसके मुख से निकलने वाले सारे जो वचनों से वो जिएगा। இன்னைக்கு நாம் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். आज हमें और भी आत्मिक बनना है, நாமும் வாசிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் வாசிக்க சொல்ல வேண்டும். केवल हमें नहीं लेकिन हमें बच्चों को भी हमें वचन पढ़ने की कहना है। எத்தனை பேர் கவனிக்கிறீங்க பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறார்களா இல்லன்னு எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? कितने लोग इस बात को देखते हैं कि आपके बच्चे हर दिन वचन पढ़ रहे हैं या नहीं पढ़ रहे எத்தனை हैं? பெற்றோர்கள் கரத்தொழுது சொல்ல முடியும், நான் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறேன், வேதத்தை வாசித்தாயா விசாரிக்கிறேன். कितने माता पिता हाथ उठाकर कह सकते हैं मैं हर दिन देखता हूँ कि मेरे बच्चे वचन पढ़ रहे हैं या नहीं पढ़ रहे हैं? அப்பா கூட நம்மள ஒவ்வொரு நாளும் மீன்ஸ் வீட்ல இருக்கும்போது நம்ம விசாரிப்பாரு. और पिता भी हर दिन हम जब घर पर रहते तब हमसे पूछते थे, சாப்பாடு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது விசாரிப்பாரு. और सुबह भोजन करने से पहले वो पूछते हैं, நீங்க வேதத்தை வாசித்தீங்களான்னு மீன்ஸ் கேட்பாரு. वो पूछते हैं कि आपने वचन पढ़ा है, தூங்கும்போது கூட நீங்க ஜெபித்தீங்களான்னு கேட்பாரு. और सोने से पहले भी वो पूछते हैं कि आपने प्रार्थना அது किया। ஒவ்வொரு பேருடைய பெற்றோருக்கு அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த மீன்ஸ் அப்படிப்பட்ட தேவ பயத்தோடு நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். और हर एक माता पिता को ऐसे ट्रेनिंग देकर उन बच्चों को बढ़ाना है। ஹalleluya, हालेलुया। என்றால் உங்களுக்கு பின்பு கூட அந்த வார்த்தை அவர்கள் நடத்த வேண்டும். क्योंकि आपके बाद भी वो वचन जो है उनकी अगुवाई करेगा, அந்த வார்த்தை உங்களுக்கு அது கிரியேட் செய்ய வேண்டும், ஒரு மீன்ஸ் ஒரு வேற அவர் இருக்க வேண்டும். और वचन जो है एक जड़ पकड़कर उनके अंदर काम करना है, வார்த்தைக்குள்ள கட்டப்பட வேண்டும், வார்த்தைக்குள்ள அவர் நிலை நிற்க வேண்டும். और वचन में उन्हें और
स्थिर खड़ा रहना है। ஆனா எப்போ நடக்கும் என்றால் அந்த வார்த்தையை அவர்கள் வாசித்து வாஞ்சையோடு இருக்கும்போது लेकिन ये तब होगा जब वचनों को वो चाहते हैं और वचन को बड़े चाहत के साथ वो पढ़ते हैं। இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, आज आप एक निर्णय को लो, நான் என் பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த வசனத்தின் மேல ஒரு பிரியத்தை கொண்டு வருவேன், मेरे बच्चों के जीवन में वो वचन के प्रति एक प्रेम को लेकर आऊंगा। மூச இடத்துல அதுதான் கர்த்தர் சொன்னார், நீ எழும்பும்போது நடக்கும்போது எல்லாம் மீன்ஸ் அதை நீங்க சொல்ல வேண்டும், நீ ஞாபகப்படுத்த வேண்டும்। और मूसा से परमेश्वर ने वही कहा कि जब तू उठता है जब बैठता है तो उस वचन को तुझे याद करना है। பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும், கர்த்தர் செய்த நன்மைகளை நீ சொல்ல வேண்டும்। और बच्चों से हर किसी से कहना है कि परमेश्वर ने जो कुछ तेरे जीवन में किया है। हालेलुया, हालेलुया। அப்படி இன்னைக்கு சொல்ல விடாமல் இருப்போம், சொல்லாமல் இருப்போம் என்றால், अगर आज आप नहीं कह पाते तो அது ஒரு காலத்துல நீங்க சொல்ல கூட அவங்க கேட்க கூட மாட்டார்கள், அப்படி அவர்கள் வளர்ந்து அவங்க இருப்பார்கள்। तो आने वाले दिनों में कभी सुन भी नहीं पाएंगे, ऐसे वो बढ़ जाएंगे। இன்னைக்கு अनेक பெற்றோருடைய கம்ப்ளைண்ட் என்ன, और आजकल माता पिता के क्या शिकायत है? பிள்ளைகள் என்னோட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, बच्चे मेरे किसी बात को सुनते नहीं, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க தெரியாது, और कितना कमाते वो भी हम नहीं जानते। நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, वो कहते हैं कि आप कुछ कहकर देखो। பெற்றோரே சொல்லாம சொல்லது கேட்கலன்னா நம்ம சொல்லி என்ன கேட்பார்கள்? अगर माता पिता कहकर वो नहीं सुनते तो हम कहेंगे तो कैसे सुनेंगे? हालेलुया, हालेलुया। ஆனால் அது எப்போதும் அந்த அந்த மீன்ஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், लेकिन वो नियंत्रण आपके हाथ में कब होना சிறு चाहिए? பிள்ளையில இருந்து வளரும்போது அந்த கண்ட்ரோல் அந்த மீன்ஸ் பயத்தோட அவர்கள் வளர வேண்டும்। जब वो छोटे होते तब से आप एक डर के साथ उन्हें बढ़ाना है। கல்யாணம் முடிந்த பின்பு கூட शादी के बाद भी நம்மள்ட்ட அப்பா ஏதாவது சொல்லுவார்கள் என்றால், अगर पिता हमसे कुछ कहते हैं அது ஒரு நாளும் நம்ம மீறி நம்ம ஏதாவது செய்ய முடியாது, और उस बात को उसके बाद उस बात के विपरीत हम कुछ नहीं कर அப்படி पाएंगे। கண்டித்து அப்பா நம்மளை வளர்த்தார்। और ऐसे पर एक बड़े डर के साथ पिताजी हमें बढ़ा के, இன்னைக்கு ஒருவேளை நம்ம லூசா கொஞ்சம் விட்டுருவோம் என்றால், और अगर थोड़ा ढीला छोड़ देते तो பின்பு அவர்களே மீன்ஸ் ஒரு மாம்சத்துக்குரியவர்களை நீங்க பார்க்க முடியும், तो उन्हें आप एक आत्मिक रूप में लेकिन शारीरिक रूप में देखेंगे। நானும் ஆவிக்குரியவர்களா இருக்கணும், என் பிள்ளைகளும் ஆவிக்குரியவர்களாய் வர लोग कह सकते हैं कि हम भी आत्मिक और हमारे बच्चों को भी आत्मिक रीति से बढ़ाएंगे। हालेलुया, हालेलुया। எத்தனை குடும்பத்தை ஆவிக்குரிய குடும்பமாய் நிறுத்த வேண்டும்। कितने लोग कह सकते हैं मेरे परिवार को एक आत्मिक रीति से मैं देखूंगा। அடுத்தது பார்க்கும்போது யார் எந்த ஒரு மனுஷன் ஆவிக்குரியவன் என்று பார்க்கும்போது, और अगली बात हम पढ़ते हैं कि कौन आत्मिक मनुष्य ஒரு है। பிரச்சனையை பார்க்கும்போது அந்த மாம்சத்துக்குரியவன் சோர்ந்து போகிறான், பயந்து போகிறான், பின்வாங்கி और போகிறான்। समस्या को देखकर जो शारीरिक मनुष्य है वो पीछे हट जाता है और निराश हो जाता அந்த है। இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல முறுமுறுக்க ஆரம்பிப்பான்। उन इजरायलियों के समान वो कुड़कुड़ाने लगते हैं। தேவனை நம்பாமல் தேவனை சாராமல் அவன் இருப்பான்। वो परमेश्वर पर भरोसा नहीं रखते और परमेश्वर से दूर हट जाते ஆனால் हैं। ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு, लेकिन एक आत्मिक मनुष्य में एक फर्क है। அவன் எல்லா நிலைமையில அவன் தைரியமாய் அவன் இருப்பான்। वो हर परिस्थिति में बड़े धैर्य के साथ दृढ़ खड़ा रहेगा। ரோமர் 8வது அதிகாரம் 38 39வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், रोमियो 8वां अध्याय के 38 और 39 वचन में நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் கூட वो कहते हैं कि जीवन में चाहे कुछ भी आ जाए, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த மீன்ஸ் அன்பை விட்டு நம்மளை எதுவுமே பிரிக்க முடியாது। वो कहते हैं कि यीशु मसीह के प्रेम से हमें कुछ भी अलग नहीं कर सकता। மரணம் ஜீவனும் தேவதூதர்களும் அந்த அதிகாரம் எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது। वो कहता है कि मृत्यु जीवन कुछ भी हमें उस मसीह के प्रेम से अलग नहीं कर सकता। அதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஒரு அடையாளமா இருக்கிறது। और वही एक आत्मिक मनुष्य का पहचान है। பிரச்சனையை பார்த்து பயந்து சோர்ந்து பின்வாங்குறவன் அல்ல, परेशानी को देखकर निराश होकर पीछे हटने वाला नहीं, முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவன் அல்ல, कुड़कुड़ाकर परमेश्वर के विरोध में कुछ कहने वाला नहीं, நம்பிக்கை இழந்து போகிறவன் அல்ல, अपने भरोसे को खोने वाला नहीं, ஒரே மீன்ஸ் தைரியத்தோட அவன் காணப்பட வேண்டும்। लेकिन बड़े दृढ़ तरीके से वो सिद्ध खड़ा रहेगा। விசுவாசத்துல தைரியமாய் மீன்ஸ் அவன் ஸ்திரமாய் காணப்பட வேண்டும்। अपने विश्वास में वो निरंतर स्थिर खड़ा रहेगा। எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது। और कोई भी जो चीज कोई भी परेशानी परिस्थिति परमेश्वर यीशु मसीह के प्रेम से अलग नहीं कर सकता। हालेलुया, हालेलुया। எத்தனை எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது। कितने लोग कह सकते कुछ भी मुझे मसीह के प्रेम से अलग नहीं कर அது सकता। நஷ்டமாய் இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், वो कुछ नुकसान हो सकता है, कुछ हार हो சில सकता है, பலவீனங்களுக்கு வியாதியா இருக்கலாம், कमजोरी हो सकता है, बीमारी हो सकती है, உயர்வு இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம், ऊंचाई हो सकती है, नीचाई हो सकती है, நாச மோசங்களா இருக்கலாம், और कुछ नुकसान हो सकते हैं, எதுவுமே என்ன பிரிக்க முடியாது। लेकिन कुछ भी मुझे मसीह के प्रेम से अलग नहीं कर सकता। हालेलुया, हालेलुया। எல்லா உலக பிரச்சனைகளை ஒரு பக்கத்துல வைத்து सारे इस संसार के समस्याओं को एक तरफ உங்க रखिए। வாழ்க்கையில இயேசுவின் அன்பு ஒரு பக்கத்துல எப்பொழுதுமே இருக்க வேண்டும்। आपके जीवन में यीशु मसीह का जो प्रेम है दूसरी तरफ हमेशा रहना அவருடைய चाहिए, அன்பு அது மாறாத அன்பு, ஒரு பெரிய அன்பு, क्योंकि उसका जो प्रेम है कभी ना बदलने वाला प्रेम है। அவ்வளவு பெரிய அன்பை ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க और इतना बड़ा प्रेम को हमें कभी नहीं छोड़ना है। எத்தனை சொல்லுங்க என்ன வந்தாலும் கூட அது இயேசுவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க कितने முடியாது। लोग कह सकते हैं कि चाहे जो कुछ भी आ जाए वो मसीह के प्रेम से मुझे अलग नहीं कर सकता। நான் எந்த நிலைமையில இருந்தாலும் கூட தைரியமா நான் இருப்பேன்। मैं चाहे कोई भी परिस्थिति में, लेकिन मैं धैर्य के साथ साहस के साथ खड़ा रहूंगा। அந்த சத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்கிறார்கள், और इसलिए वो शद्रक मेशक अबेदनेगो नेबूकदनेस्सर को देखकर कहे, நேபுகாத்நேச்சாரே
हे राजा, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா वो இருக்கிறார். कहते हैं कि हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो हमें छुड़ाने के लिए योग्य है, தப்புவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். वो हमें छुड़ाने के लिए योग्य है। ஆனால் ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் கூட, लेकिन यदि वो हमें छुड़ा ना पाए तो भी, அவர் விடுவிக்காமல் போனாலும் यदि கூட, वो हमें ना छुड़ाए तो भी, ஹalleluya, हालेलुया। இதுதான் கர்த்தர் மேல் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய விசுவாசத்தை और காண்பிக்கிறது. यही आत्मिक मनुष्य के अंदर जो विश्वास है, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கூட चाहे हमारे जीवन में कुछ भी हो जाए, நான் கர்த்தருக்காக சாட்சியா நிற்பேன். हम परमेश्वर के लिए विश्वास के साथ खड़े रहेंगे, நான் என் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன். और मैं यीशु मसीह को कभी नहीं छोड़ूंगा, வாழ்க்கையில பின்வாங்கி போக மாட்டேன். आत्मिक जीवन में कभी पीछे नहीं हटूंगा, நான் தேவனுக்கு விரோதமாய் பேச மாட்டேன். और परमेश्वर के विरोध में मैं कुछ नहीं நான் कहूंगा, கர்த்தருக்காக சாட்சியா நிற்பேன். अंत तक गवाही के साथ खड़ा रहूंगा। அதை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद அப்படிப்பட்ட है, உறுதியான விசுவாசத்தை தந்தீரே உமக்கு நன்றி. और परमेश्वर तूने विश्वास के लिए धन्यवाद। எந்த நேரத்துல உமக்கு சாட்சியா मैं வாழுவேன். किसी भी समय गवाही के साथ खड़ा रहूंगा। அப்படி சத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ போல கர்த்தர் நம்மளை நிறுத்த பார்க்கிறார். और शद्रक मेशक अबेदनेगो के समान परमेश्वर आपको खड़ा करना चाहता है। ஹalleluya. हालेलुया। அப்படி தைரியத்தோட நான் இருக்க कितनों போகிறேன். कह सकते हैं कि ऐसे एक साहस के साथ में खड़ा रहूंगा। அந்த தைரியம் வந்துட்டேன்னா यदि वो साहस आपके जीवन में है तो கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். तब परमेश्वर आपको कभी नहीं छोड़ेगा। அந்த தைரியம் இருந்ததனால அவர் அந்த சத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ கைவிடவில்லை. और क्योंकि उनके अंदर वो साहस था, परमेश्वर ने उन्हें नहीं छोड़ा। அந்த அக்கினி நடுவிலே கர்த்தர் வந்து அவங்களை வெளியே கொண்டு उस வந்தார். आग के बीच में परमेश्वर आकर उन्हें छुड़ाया। அந்த தைரியம் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், நிறுத்துவார், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு यदि வருவார். आपके जीवन में वो साहस है तो परमेश्वर आपको भी छुड़ाएगा। எனக்கு எத்தனை பேர் நான் தைரியமா இருக்கும்போது கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார். कि लोग कहते हैं आज मैं जब मैं दृढ़ खड़ा रहूंगा तो परमेश्वर मेरे लिए काम करेगा। ஆவிக்குரிய மனுஷன் எந்த நிலைமையில அவன் சோர்ந்து போக மாட்டான். जो आत्मिक मनुष्य किसी भी परिस्थिति में निराश नहीं होगा। ஹalleluya. हालेलुया। எவ்வளவுதான் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் சொன்னாலும் கூட लोग चाहे आपके विरोध में कितना कुछ खेले, நீங்க தைரியமா சொல்லணும், அவர் செய்தாலும் கூட இல்ல செய்யாமல் போனாலும் பரவாயில்லை. लेकिन आप कह सकते हैं कि परमेश्वर अगर करे या ना करे तो भी, அவர் என்னை விடுவித்தாலும் பரவாயில்லை, விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, परमेश्वर मुझे छुड़ाए ना तो भी, நான் அவருக்காக நான் நிற்பேன். मैं फिर भी परमेश्वर के लिए खड़ा रहूंगा। ஹalleluya. हालेलुया। யோவான் 4:23 வசனத்துல யோனா 4 अध्याय के 23 वचन में, கடைசியா யோவான் 4:23 இயேசு அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், யோனா 4 के 23 में यीशु मसीह ने उस सामरी स्त्री से कहा, இவர்கள் எப்படி கர்த்தரை தொழுது கொள்வார்கள்? वो कैसे परमेश्वर की भजन करेंगे, மாத்திரம் வாயினால அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, अपने मुंह से या फिर कोई जबरदस्ती से नहीं। இவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவர்கள் கர்த்தரை वे ஆராதிப்பார்கள். लोग आत्मा और सच्चाई से परमेश्वर की आराधना करेंगे। என் பிதாவானவர் அப்படிப்பட்டவர்களை தான் தேடுகிறார் என்று वो சொல்லுகிறார். कहते हैं पिता ऐसे लोगों की खोज में है, இப்படி ஆராதிக்கிறவர்கள் தான் பிதா விரும்புகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ऐसे जो आराधना करता है वैसे लोगों को परमेश्वर ढूंढता है। அவர் எப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறார்? वो कैसे आराधना को चाहता है? ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்கிறவர்கள். जो लोग उसकी आत्मा और सच्चाई से आराधना करते யார் हैं। ஆவிக்குரியவன்? वो आत्मिक कौन है? அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். जो लोग परमेश्वर की आत्मा और सच्चाई से आराधना करते हैं वो ही आत्मिक व्यक्ति है। அப்படிப்பட்ட மனுஷன் எந்த ஒரு இடத்தை சார்ந்தவன் கர்த்தரை ஆராதிக்க और மாட்டான். ऐसा जो मनुष्य किसी जगह पर निर्भर रहकर परमेश्वर की आराधना नहीं करता, இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனேன் தான் அங்கதான் நான் ஆராதிப்பேன் அப்படி அல்ல. वो ऐसा नहीं सोचता कि किसी जगह पर जाकर ही मैं आराधना करूंगा, ஞாயிற்றுக்கிழமை போனால் தான் ஆராதிப்பேன் அப்படி அல்ல. अगर मैं इतवार को जाऊंगा तभी आराधना करूंगा, ऐसा नहीं। அந்த வர்ஷிப் லீடர் வந்தா தான் நான் ஆராதிப்பேன், நான் துதிப்பேன் அப்படி அல்ல. अगर कोई वर्शिप लीडर आता तभी मैं आराधना करूंगा, ऐसा नहीं। யார் வந்தாலும் யார் கை தட்டாலும் எங்க இருந்தாலும் கூட நான் கர்த்தரை ஆராதிப்பேன். और चाहे कोई आया ना आए, मैं कहीं पर भी रहूं तभी परमेश्वर की आराधना करूंगा। ஹalleluya. हालेलुया। அதுதான் அந்த ஸ்திரீ இடத்துல கர்த்தர் சொல்ல விரும்பினார். और यही बात उस स्त्री से परमेश्वर ने कहा, அவள் சொன்னா நீங்களோ அந்த சியோன் பர்வதத்துல நீங்க ஆராதிப்பீர்கள், और तुम तो सिय्योन पर्वत पर आराधना करते हैं, நாங்கள் கெரிசிம் பர்வதத்துல நாம் ஆராதிக்கிறோம். और हम गरसीम पर्वत पर आराधना करते அப்படி हैं। இடத்தை சார்ந்தவன் நம்பி இருந்த அப்படிதான் அந்த ஜனங்கள் அந்த நாட்களை ஆராதித்தார்கள். उन दिनों में लोग ऐसे आराधना करते ஆனா थे। கர்த்தர் சொல்றார் இனி வருகிற நாட்களில் அந்த இடத்தை சார்ந்த அந்த இடம் போய் தான் ஆராதிக்கணும் அப்படி அல்ல. लेकिन परमेश्वर कहता है कि आने वाले दिनों में किसी जगह पर जाकर उसकी आराधना नहीं करना। என்னை சேரணும், என்னை ஆராதிக்கணும், என்னை துதிக்கணும், என்னை கனம் பண்ண வேண்டும் என்றார். यदि आपको मेरी आराधना करना है, मुझे मेरी आदत करना है तो, ஒரு மனுஷன் எங்க இருந்தாலும் கூட தனிமையில எந்த இடத்துல இருந்தாலும் கூட और एक मनुष्य चाहे कोई भी जगह पर रहे तो भी, அவன் என்னை துதித்து என்னை ஆராதிக்க முடியும். वो मेरी स्तुति और आराधना कर सकता है। ஹalleluya. हालेलुया। ஆனால் ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்க வேண்டும். लेकिन उसकी आराधना आत्मा और सच्चाई से होनी चाहिए, அந்த ஆராதனை துதி கன மகிமை அவரே ஒருவர் பாத்திரர். क्योंकि केवल वो ही सारे आदर महिमा और आराधना के योग्य है। அந்த ஆராதனை அவருக்கு போய் நாம் அது சேர வேண்டும். और हमारे जो आराधना है उस तक पहुंचना அந்த चाहिए। துதி கனம் அவருக்கு
அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த துதி கனத்தை நாம் செலுத்த வேண்டும். हमारे सारे आदर महिमा को उसे हमें देना है. ஹalleluya. हालेलुया. எல்லாம் துதி கன பாத்திரர் அவர் இருக்கிறார் இல்லையா? क्या परमेश्वर सारे महिमा के आदर योग्य है या नहीं? வானம் பூமியை அவர் சிருஷ்டித்தார். सारे पृथ्वी और आकाश को परमेश्वर ने सृष्टि की. அவர்தான் உங்களை ஆசீர்வாதம் நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால், और यदि आप विश्वास करते हैं कि परमेश्वर ने आपको आशीष இன்னைக்கு किया है, வாழ்க்கை இந்த வாழ்க்கையை கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்தார் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால், और ये जो जीवन परमेश्वर ने आपको दिया इस बात पर विश्वास करते हैं, எனக்கு तो இருக்கிற பலன் கர்த்தர் தான் கொடுத்தார் என்று நீங்க நம்புவீர்கள். आपके पास जो बल है वो परमेश्वर ने आपको दिया इस बात पर आप विश्वास करते हैं, तो அதற்காக ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து அவர் ஆராதிக்க तो முடியும். आप हर दिन परमेश्वर की स्तुति और आराधना करेंगे. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் அப்படிப்பட்ட துதி கனத்தை அவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर ऐसे स्तुति आराधना और आदर को चाहता है. நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்கள். आज आप सोच कर देखिए आराधना के लिए आप कितना महत्व देते हैं. ஆராதனை மாத்திரம் சண்டைக்கு வந்து ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல, आराधना जो है केवल इतवार के दिन में आकर उसकी आराधना करना नहीं, ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி துதிகளை நாம் செலுத்த लेकिन हर दिन हमें उसकी स्तुति आराधना करना है. ஹalleluya. हालेलुया. பரலோகத்துல பார்க்கும்போது அந்த வெளிப்படுத்தின விஷயம் 4-5 அதிகாரத்துல வாசிக்கும் போது, और प्रकाशित वाक्य 4-5 अध्याय में हम पढ़ते हैं, 24 மூப்பர்கள் அந்த ஜீவன்களை பார்க்கும்போது, और 24 प्राचीन जब उन जीव को देख रहे थे, மீன்ஸ் எண்ணக்கூடாத அந்த தூதர்கள் எல்லாருமே அங்க சிங்காசனம் முன்பாக நின்று ஓயாமல் அவர்கள் और सारे स्वर्गदूत जो है सिंहासन के सामने खड़े रहकर निरंतर परमेश्वर की स्तुति कर रहे ஒரு थे, இடைவெளி இல்லாமல் அவரை மாத்திரம் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். और एक भी क्षण न रुकते हुए परमेश्वर की स्तुति कर रहे थे. எப்படி அவர்களால துதிக்க முடிந்தது? वो कैसे परमेश्वर की स्तुति कर रहे थे? அவங்க வேற எந்த காரியத்தையும் பார்க்கவில்லை, क्योंकि वो और किसी भी चीज को नहीं देख रहे வேற थे, எந்த காரியமும் அவங்களுக்கு பெருசா தெரியவில்லை. और कोई भी चीज उन्हें बड़ा नहीं दिख இந்த रहा, உலகத்துல விட்டு வந்த அந்த உலக காரியங்கள் அல்ல, और संसार से छोड़कर आए जो संसार की चीजें नहीं, பக்கத்துல இருக்கிற மற்ற 23 மூப்பர்கள் அல்ல, बाजू में जो 23 प्राचीन उनको नहीं देखे, மற்ற தூதர்கள் அல்ல, दूसरे स्वर्गदूतों को नहीं देख रहे அவரை थे, மாத்திரம் அவர்கள் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை மாத்திரம் அவர்கள் लेकिन பார்த்தார்கள். सिंहासन पर जो बैठा था केवल उनकी नजरें उस पर थी. இன்னைக்கு எத்தனை வருஷம் உலகத்துல வாழ்ந்தாலும் கூட कि लोग कहते हैं इस संसार में जब हम जीते हैं நான் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன், हम केवल उस परमेश्वर की ओर देखेंगे, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் उसने की हुई हर भलाई को हम அவர் देखेंगे, யார் என்று நீங்க உணர்ந்து கொள்ளும் போது, और जब आप सच में पहचानते हो परमेश्वर कौन நீங்க है, ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து அவரை துதித்துக் கொண்டே तो आप இருப்பீர்கள். हर दिन उसकी स्तुति और आराधना कर पाएंगे. ஹalleluya. हालेलुया. அவர் சொல்கிறார், சங்கீதக்காரர் சொல்றார், நான் மீன்ஸ் அவருடைய துதி என் நாவில் எப்பொழுதும் இருக்கும். और भजन लिखने वाला कहता है कि हर समय यहोवा का धन्य करूंगा और उसकी जो स्तुति मेरे मुख से होती रहेगी. சுவாசமுள்ள யாரும் அவரை துதிப்பார்கள் என்று वो कहता பார்க்கிறோம். है जिसके पास श्वास है वो परमेश्वर की स्तुति करे, மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க முடியாது என்று பார்க்கிறோம். जो मरे हुए लोग हैं परमेश्वर की स्तुति नहीं कर पाते हैं. அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் இந்த துதி ஆராதனை और எதிர்பார்க்கிறார். इसलिए परमेश्वर आज हमसे स्तुति आराधना को चाहता है. ஒவ்வொரு நாளும் நான் அவரை இருதயத்தின் ஆழத்தோடு அவருக்கு நன்றி துதிகளை लोग செலுத்துவேன். कहते हैं कि हर दिन मैं दिल की गहराई से परमेश्वर की आराधना करेंगे. ஆராதனை வரும்போது கூட अनेक பேர் கட்டாயத்தோடு கை தட்டுகிறார்கள். आराधना में कई लोग जो जबरदस्ती ताली बजाते हैं, கட்டாயத்தினால் அல்ல, जबरदस्ती से नहीं, வந்ததுல இந்த அந்த ஆராதனை முடியும் வரை நாம் அவர் ஆராதித்துக் கொண்டு துதித்துக் கொண்டே இருக்கணும். लेकिन आराधना के शुरुआत से अंत तक निरंतर हमें परमेश्वर की आराधना करना है. ஹalleluya. हालेलुया. முன்னாடி இருந்து பின்னாடி பார்க்கிற அந்த பழக்கம் வேண்டாம். और आगे से पीछे देखने वाले आदत ना हो. அங்கும் இங்கும் மற்ற விசுவாசிகள் வந்துட்டாங்களா, டைம்ல வந்துட்டாங்களா பார்க்க வேண்டாம். यहाँ वहाँ दूसरे विश्वासी आगे या नहीं आए उस बात को नहीं देखना, கண்ணை மூடிட்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்க लेकिन வேண்டும். आंखें बंद कर निरंतर हमें परमेश्वर की आराधना करना है. ஹalleluya. हालेलुया. அவரை மாத்திரம் முன்பாக வைத்து केवल परमेश्वर को हमारे सामने रखते நான் हुए, கை தட்டுகிறது அவருக்காக தட்டுகிறேன். अगर आप ताली बजाते तो परमेश्वर के लिए ताली அந்த बजाएं. துதி நான் அவருக்காக செலுத்துகிறேன். और स्तुति केवल परमेश्वर के लिए हो, நான் பாடுகிறது நான் உயர்த்துகிறது அவரை உயர்த்துகிறேன். और केवल परमेश्वर को ऊंचा करना எந்த है, ஒரு மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, किसी मनुष्य को खुश करने के लिए नहीं, அவரை மாத்திரம் உயர்த்துவதற்காக வந்து केवल उस परमेश्वर को ऊंचा करना है, அவரே சகல துதி கன மகிமைக்கு பாத்திரர். क्योंकि वही सारे स्तुति महिमा के योग्य அப்படி है. உணர்ந்து கொண்டு ஆவியோடு உண்மையோடு நாம் ஆராதிக்க और उस வேண்டும். बात को जानकर आत्मा और सच्चाई से उसकी आराधना करना அதுதான் है, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய அடையாளமா இருக்கிறது. और वही एक आत्मिक मनुष्य का एक पहचान है. ஹalleluya. हालेलुया. இந்த ஆராதனை கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆவிக்கிறவர்களை பார்க்க इस விரும்புகிறார். आराधना में परमेश्वर हर एक को आत्मिक रीति से देखना चाहता है. ஒவ்வொரு மாம்சத்தின் கிரியைகளை இந்த ஆராதனை விட்டு கொடுங்கள். सारे शारीरिक चीजों को इस आराधना में आप छोड़ दे. எரிச்சல், பொறாமை, வைராகங்கள் எல்லாமே விட்டு கொடுங்கள். जलन, घमंड या फिर जो क्रोध विरोध का काम है सारी चीजों को छोड़ மன்னிக்க दीजिए, வேண்டிய சில நபர்கள் மன்னித்து விடுங்கள். और जिन्हें माफ करना है उन लोगों को माफ कीजिए. அவர்கள் தீமை செய்தாலும் கூட நீங்க அந்த தீமை விட்டு தீமை செய்யாமல் இருங்கள். अगर वो बुराई करे तो भी आप बुराई ना करें. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम क्यों ना खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें.